பாகம் 111. கலைவாணி அவந்திகாவிற்கு வீட்டை சுற்றி காட்டி முடிக்க அவந்திகாவிற்கோ பெரும் ஏமாற்றமானது. என்னம்மா, அவ்வளவுதானா? ஆனா இன்னமும் அந்த பக்கம் பார்க்கலையே, அந்த பக்கமும் ரூம் எல்லாம் இருக்கே என்று அவந்திகா யோசனையோடு கேட்க கலைவாணியோ அவந்திகாவின் கேள்வியில் தடுமாறி போனாள். அது வந்துமா, அந்த பக்கம் என்ன இருக்கு புதுசா பாக்குறதுக்கு? அங்கேயும் இதே மாதிரி ரூம் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க மதுவோட அத்தைங்க சித்திங்க எல்லாம் இருப்பாங்கம்மா. உன்னை அங்க கூட்டிட்டு போனா அப்புறம் அவங்க ஏதாவது பேசி வம்பிழுப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நம்மளால பேசி ஜெயிக்க முடியாது. அதுக்குதான் சொல்றேன், எதுக்கு அங்கெல்லாம் போய்கிட்டு. சரி, நீ வாமா சாப்பிடலாம். காலையில இருந்து நீ இன்னும் எதுவும் சாப்பிடல என்று கலைவாணி அவந்திகாவின் திட்டத்தையே ஒட்டுமொத்தமாக கொலாப்ஸ் செய்திருக்க அவந்திகாவிற்கு ஐயோ என்று இருந்தது. அதற்கு மேலும் கலைவாணியை வற்புறுத்தினால் கலைவாணிக்கு தன் மீது சந்தேகம் வந்துவிடும் என்று யோசித்த அவந்திகா வேறு வழி இல்லாமல் சாப்பிட போனாள். அங்கோ அரவிந்தும் ஜீவாவும் அவந்திகாவிற்காக காத்திருக்க மூவருக்கும் பாய் விரித்து இலை போடப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகுதான் பெரும் கூத்தே காத்திருந்தது. அவந்திகா ஒரு இலைக்கு முன் அமர அரவிந்தோ வேகமாக அவந்திகாவிற்கு அருகில் அமர்ந்து கொண்டான். ஆனால் ஜீவாவோ அவந்திகாவை விடுவதாக இல்லை. இலை போட்ட இடத்தை விட்டுவிட்டு அவந்திகாவிற்கு மற்றொரு பக்கத்தில் ஜீவா அமர இதை பார்த்து கலைவாணி மூவரையும் வினோதமாக பார்த்தாள். இருந்தாலும் விருந்தாளி ஆயிற்றே, அதனால் எதுவும் சொல்ல முடியாமல் ஜீவாவிற்கு வேறு இலை போட்டுவிட்டு அரவிந்திற்கு பக்கத்தில் இருந்த இலையை எடுக்க சரியாக அந்த நேரம் பார்த்து அங்கு வந்த மதுவோ வேகமாக ஜீவாவின் அருகில் போய் அமர்ந்து கொண்டாள். அதை பார்த்த கலைவாணி டென்ஷன் ஆகி மதுவை சத்தம் போட்டாள். ஹே மது, எழுந்திரடி, விருந்தாளிங்க முதல்ல சாப்பிடட்டும், நீ அப்புறமா சாப்பிடு என்று கலைவாணி பதறியபடி கூற மதுவோ, அம்மா எனக்கும் இலை போடுமா, நானும் தான் நேத்துல இருந்து சாப்பிடாம கொலை பட்னியில இருக்கேன், ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு வைமா என்று மது வயிற்றை பிடித்து கொண்டு அடம் பிடிக்க கலைவாணிக்கு கடுப்பாக இருந்தது. பின் என்ன, இப்படி ஒரு வயசு பொண்ணு கல்யாண ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் கல்யாணம் ஆன ஆணின் பக்கத்தில் ஒட்டி உரசிக்கொண்டு விவஸ்தையே இல்லாமல் அமர்ந்திருப்பதை பார்த்தால் எந்த அம்மாவுக்குத்தான் எரிச்சல் வராது? ஆனால் இப்பொழுது கலைவாணி சத்தம் போட்டால் ஏற்கனவே மதுவை கரித்து கொட்டி கொண்டிருக்கும் அவளின் சொந்தக்காரர்களின் வாய்க்கு கலைவாணியே அவள் போட்ட மாதிரி ஆகிவிடும் என்று உணர்ந்ததால் எதுவும் பேசாமல் மதுவுக்கும் இலை போட்டாள். ஜீவாவிற்கு அருகில் அமர்ந்திருந்த மதுவுக்கோ உள்ளுக்குள் சிலிர்ப்பாக இருந்தது. இதுவரையிலும் யார் மீதும் வராத ஒரு உணர்வு முதல் முறையாக ஜீவா மீது வந்திருக்க, இப்படி ஜீவாவோடு ஒட்டி உரசிக்கொண்டு சாப்பிட அமர்ந்திருப்பது மதுவிற்கு மிகவும் பிடித்திருந்தது. மது இப்படி பரவசமாக உணர்ந்து கொண்டிருக்க அவந்திகாவோ அரவிந்திற்கும் ஜீவாவிற்கும் நடுவில் எலிபொறியில் மாட்டிக்கொண்ட சுண்டலி கணக்காய் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாள். கடவுளே, என்ன இது சோதனை! இவனுங்க ஒரு வாய் சாப்பாட்டை கூட நிம்மதியா சாப்பிட விட மாட்டானுங்க போலயே. ஒரு பக்கம் மாமனாருங்கிற வேஷத்துல இருக்கிற ஹஸ்பண்ட் அரவிந்த், இன்னொரு பக்கம் ஹஸ்பண்ட்ற வேஷத்துல இருக்கிற ஃப்ரெண்டு ஜீவா. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எந்த வேஷத்துல இப்போ இருக்கேன்னு எனக்கே தெரியாம குழப்பத்துல இருக்க நானு. என்ன கொடுமை இது! இதெல்லாம் உனக்கே நியாயமா கடவுளே? அவந்திகா, நீ இப்படி ஒரு சாப்பாட்ட சாப்பிட்டே ஆகணுமா என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்ட அவந்திகாவின் வயிறு பசியில் கத்த அவந்திகா அவளின் முடிவை மாற்றிக்கொண்டாள். நோ அவந்திகா, யாரு என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, நமக்கு சாப்பாடுதான் முக்கியம். அதனால இந்த ரெண்டு ஜந்துக்களையும் டீல்ல விட்டுட்டு சாப்பாடு களத்துல இறங்கு என்று கூறிக்கொண்டவள் சாப்பாட்டை ஒரு பிடி பிடிக்க காத்திருந்தாள். அவந்திகா எதிர்பார்த்த மாதிரி தன் பெண்ணை காப்பாற்றி கூட்டி வந்தவர்கள் என்பதால் கலைவாணியும் ஏகபோகமாக விருந்து சாப்பாட்டை ரெடி செய்திருந்தாள். ஆனால் எல்லாமே காய்கறி வகையை சேர்ந்ததுதான். கல்யாணம் நின்ற வீடாயிற்றே, இதை தாண்டி சமைத்தால் ஊர்வாயில் விழ முடியாது என்று உணர்ந்த கலைவாணி அவளால் முடிந்ததை சமைத்திருக்க அவந்திகாவோ இலையில் இருந்த பதார்த்தத்தை பார்த்து எச்சில் ஊற அமர்ந்திருந்தாள்.
அவந்திகாவை பார்த்த கலைவாணி, அவந்திகாமா, இது கல்யாணம் நின்னு போன வீடு, அதான் வந்தவங்களுக்கு வாய்க்கு ருசியா கூட சமைச்சு போட முடியல, தப்பா நினைச்சுக்காதமா என்று கலைவாணி சங்கடமாக கூறவும், அவந்திகாவோ, ஐயோ அம்மா, இதுவே பிரமாதமா இருக்கு, வாசனைய ஆழ தூக்குது, இதுக்கு மேல என்ன வேணும் என்று கூறிவிட்டு அப்பளத்தை சாப்பிடுவதில் இருந்து அவந்திகா அவள் வேட்டையை தொடங்கினாள். கலைவாணியோ சமையல் கட்டில் இருந்து ஏதோ சத்தம் வருவதை கேட்டு கிச்சனுக்கு செல்ல, அவந்திகாவிற்கு அருகில் அமர்ந்திருந்த அரவிந்தோ அவன் இலையில் இருந்த அப்பளத்தை எடுத்து அவந்திகாவின் இலையில் வைத்தான். இதை பார்த்த ஜீவாவோ அவன் இலையில் இருக்கும் அப்பளத்தையும் எடுத்து அவந்திகாவின் இலையில் வைக்க, இதை பார்த்த அவந்திகாவிற்கு அழுவதா சிரிப்பதா என்றே ஆகிவிட்டது. ஏண்டா, ஏன் எனக்கு நீ எங்க இருந்துடா வந்து சேர்றீங்க? அப்பளம் சாப்பிட ஆரம்பிச்சது ஒரு குத்தமாடா? சரி, என்னவோ பண்ணி தொலைங்க என்று ஒரு முடிவுக்கு வந்தவள் சாப்பிடுவதை தொடரப் போக, அந்த நேரம் பார்த்து வந்த கலைவாணியோ அவந்திகாவின் இலையில் இருக்கும் 2 அப்பளத்தை பார்த்து லேசாக புன்னகைத்தாள். என்னம்மா, உனக்கு அப்பளம் பிடிக்கும்னு சொல்லியிருந்தா நானே இன்னொன்னு வச்சிருப்பேன்ல என்று கூறிவிட்டு இன்னொரு அப்பளத்தை கொண்டு வந்து கலைவாணி வைக்க, அவந்திகாவிற்கு கோபம் தொண்டையை அடைத்தது. அரவிந்தையும் ஜீவாவையும் முறைத்து பார்த்தவள், இப்ப சந்தோஷமாடா? வந்த இடத்துல அப்பளத்துக்கு அலையறவன் பேரு வாங்கி கொடுத்துட்டீங்களே, இனி நிம்மதியா சாப்பிடுங்க என்று அவந்திகா மனதிற்குள் எரிச்சல் பட்டு கொண்டு கோபத்தில் அவளின் இலையில் இருக்கும் எல்லா அப்பளத்தையும் பொடி பொடியாக்கி சாப்பாட்டோடு பிசைந்து சாப்பிட ஆரம்பித்தாள். ஆனால் அதற்கு பிறகும் ஜீவாவும் அரவிந்தும் அடங்குவதாக இல்லை. கலைவாணி பார்க்காத நேரமாக பார்த்து அரவிந்த் அவந்திகாவிற்கு வடையை வைப்பதும் மேலே இடிப்பதுமாக இருக்க, இதை பார்த்து கடுப்பான ஜீவாவோ, அங்கிள், உங்களுக்கே இவ்ளோ இருக்கும் போது டிராமாவா இருந்தாலும் இப்ப நான் அவந்திகாவோட ஹஸ்பண்ட், நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க என்று நினைத்தவன் கலைவாணி பார்க்கும் போதே அவந்திகாவின் வாயருகில் ஒரு வாய் சாப்பாட்டை நீட்டினான். இதை பார்த்த அவந்திகாவோ விழிகள் விரிய திகைப்போடு ஜீவாவை பார்க்க, கலைவாணியோ உண்மை புரியாமல், எதுக்கு வெக்கப்படுறமா, உன் வீட்டுக்காரர் தானே, சாப்பிடு என்று கூறவும் அவந்திகாவிற்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அவளுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த அரவிந்தின் கோபமோ அவனின் உடல் உஷ்ணத்தில் இருந்து அவந்திகாவின் உடலுக்கு பாசாகிக் கொண்டிருக்க, நல்ல வேளையாக அந்த நேரத்தில் ஜெலசான மது அவளின் வேலையை காட்டத் தொடங்கினாள். சரியாக டம்ளரில் இருந்த தண்ணீரை மது தட்டிவிட அது ஜீவாவின் இலையை நனைத்தது. அச்சச்சோ, சாரி சார், தெரியாம தண்ணி கொட்டிடுச்சு என்று மது போலித்தனமாக பதறவும், என்ன மது இப்படி பண்ணிட்ட பாரு, தம்பி இலையெல்லாம் தண்ணி ஊத்திருச்சு, இருங்க தம்பி வேற இலை போடுறேன் என்று கலைவாணி அவசரமாக வேறு இலையை எடுத்து கொண்டு வந்தாள். இல்ல ஆண்டி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நீங்க இவங்களுக்கு பரிமாறுங்க என்று கூறிய ஜீவா அவசரமாக எழுந்து கொள்ள, அவந்திகாவிற்கோ அப்பாடா என்று நிம்மதியாக இருந்தது. மதுவோ, ஜீவா, ஐ எம் ரியலி சாரி, உங்களை யாருக்காகவும் என்னால விட்டு கொடுக்க முடியாது, அது என்னவோ உங்களை பார்த்ததும் என் மனசுக்குள்ள நீங்க பதிஞ்சிட்டீங்க, என்னதான் இது டிராமாவா இருந்தாலும் என்ன தவிர இன்னொருத்தருக்கு நீங்க சாப்பாடு ஊட்டி விடுறது பார்க்க என்னால முடியாது, அதான் இப்படி பண்ணிட்டேன், சாரி என்று மது மானசீகமாக ஜீவாவிடம் சாரி கேட்டுக்கொண்டு இலையிலிருந்து எழுந்தாள். மது எழுந்ததும், என்னடி போதுமா என்று கலைவாணி கேட்க, போதும்மா, வயிறு ஃபுல்லாச்சு என்று கூறிவிட்டு மது கை கழுவ போகவும், கலைவாணியோ கிச்சனில் இருந்து ஏதோ எடுத்து வர சென்றாள். அவந்திகாவோ அங்கு யாரும் இல்லை என்பதை நோட்டம் விட்ட பிறகு மெல்ல அரவிந்தை திரும்பி பார்த்தாள். அரவிந்த் இன்னமும் கோபமான முகபாவத்தோடு உர்ரென்று தலையை குனிந்து கொண்டு இலையை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். அரவிந்தின் கோபத்தை உணர்ந்த அவந்திகா, சார் ப்ளீஸ் கோபப்படாதீங்க, இதெல்லாம் வெறும் டிராமா தானே, இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி, நாம இங்க எதுக்காக வந்திருக்கோம்னு மறந்துடாதீங்க, நம்ம கோபத்துல வந்த காரியத்தை கெடுத்துற கூடாது, பிளீஸ் சார் எனக்காக என்று அவந்திகா கெஞ்சலாக கூற, அரவிந்தோ பதில் எதுவும் கூறாமல் சட்டென்று எழுந்து கை கழுவ போய்விட்டான்.
இப்பொழுது அவந்திக்காவோ யாரும் இல்லாமல் தனியாக அமர்ந்திருக்க மேற்கொண்டு சாப்பிடுவதா வேண்டாமா என்று யோசித்தவள் சலிப்பாக முகத்தை சுளித்துக் கொண்டு எழுந்தாள். அரவிந்தை சமாதானப்படுத்தியாக வேண்டுமே என்று யோசித்த அவந்திகா அரவிந்தை தேட அரவிந்த் ரூமில் அமர்ந்திருப்பதை பார்த்தவள் அரவிந்தின் அருகில் போய் நிற்கவும் சரியாக அந்த நேரம் பார்த்து ஜீவாவோ எங்கேயோ உலாத்திவிட்டு ரூமிற்கு வந்து சேர்ந்தான். அவந்திகா, இங்கதான் இருக்கீங்களா? நீங்க அந்த ரூம்ல இருப்பீங்கன்னு நினைச்சு இப்பதான் அந்த ரூமுக்கு போய் தேடிட்டு வரேன் என்று ஜீவா கூற அவந்திகா டக்கென்று அரை கதவை மூடி தாழ் போட்டுவிட்டு கோபமாக இருவரையும் முறைத்து பார்த்தாள். அப்பொழுது அரவிந்த் நிமிர்ந்திருக்கவில்லை. அதை பார்த்து கடுப்பான அவந்திகா அரவிந்தை சமாளிக்கும் வழி தெரியாமல் ஜீவாவின் மேல் பாய ஆரம்பித்தாள். ஜீவா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? அதை விட்டுட்டு ஊட்டி விடுறேன் அது இதுன்னு டிராமா போட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. நாம வந்த விஷயத்த விட்டுட்டு தேவையில்லாத வேலை பாக்குற மாதிரி எனக்கு தோணுது. இதுக்கு மேலையும் நீங்க இப்படி நடந்துக்கிறதா இருந்தா நீங்க 2 பேருமே இங்க இருந்து கிளம்புங்க. மீதிய நானே பாத்துக்கிறேன் என்று அவந்திகா கோபத்தில் பாய ஜீவாவோ பதுங்க ஆரம்பித்தான். என்ன அவந்திகா, ஏன் இவ்ளோ டென்ஷன்? நீங்க கோபப்படுற மாதிரி எதுவும் நடக்கலையே. நான் உங்களுக்கு ஊட்டி விட வந்ததுக்கு தானே நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க. அதுக்கு ரீசன் இருக்கு. இங்க நாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். சோ அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமாவது நடந்துக்கணும்ல. இல்லனா இவங்களுக்கு சந்தேகம் வந்துடாதா? அதுக்காகத்தான் அப்படி பண்ணேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வந்த வேலையை விட்டு வேற என்னவோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மை இல்ல. நான் அந்த பொண்ணு இருக்க ரூம கண்டுபிடிச்சிட்டேன் என்று ஜீவா கூறவும் அவந்திகா ஜீவாவை திகைப்போடு பார்த்தாள். அதுவரை போனை நோண்டிக் கொண்டிருந்த அரவிந்தோ அப்பொழுதுதான் நிமிர்ந்து ஜீவாவை பார்த்தான். என்ன அவந்திகா, உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? அப்போ இத பாருங்க என்று ஜீவா அவன் போனில் இருந்த போட்டோவை காட்ட அதில் ஏதோ இருட்டாக இருக்கவும் அதை உற்று பார்த்தாள் அவந்திகா. அதில் ஒரு அறைக்குள் ஒரு பெண் சேரில் கட்டி போடப்பட்டிருப்பது குத்து மதிப்பாக தெரிந்தது. அது நிச்சயம் சேகரின் காதலியாகத்தான் இருக்கும் என்று புரிந்து கொண்ட அவந்திகா, எப்படி ஜீவா இது என்று வியப்போடு கேட்க அரவிந்த் வேகமாக எழுந்து அவந்திகாவின் கையில் இருந்த போனை பிடுங்கி பார்த்தான். அது அப்படிதான், நாம இந்த வேலைக்காக தானே வந்திருக்கோம். அப்புறம் இத பண்ணாம வேற என்ன பண்றதா? நான் எல்லாரும் அசந்த நேரமா பார்த்து பின்பக்கமா போய் ஜன்னல் வழியா இந்த போட்டோவை எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா போட்டோ எடுக்கிறதே ரொம்ப சிரமமா இருந்துச்சு. சோ பொண்ண தூக்குறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான வேலை இல்ல. அது மட்டும் இல்ல, நான் பின்பக்கமா போனப்போ மதுவோட சொந்தக்காரங்கெல்லாம் ஒரு ரூமுக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. கிளியரா எதுவும் கேட்க முடியல. ஆனா கல்யாணம்னு தான் பேச்சு அடிபட்ட மாதிரி இருந்துச்சு. மேபி மறுபடியும் மதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க திட்டம் போடலாம். சோ நாம சீக்கிரம் வந்த வேலைய சீக்கிரமா முடிச்சிட்டு கிளம்பி ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ரஞ்சித் சேகரை கான்டாக்ட் பண்ணி பேசிட்டான். எல்லா விஷயத்தையும் சேகர் கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டான். இப்போதைக்கு சேகரை ஏதாவது காரணம் சொல்லி இந்த பக்கம் வரவேணான்னு சொல்லிருக்கோம். சேகர் வந்தாதான் இவங்களால சேகருக்கு மதுவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். சேகர் வராத வரைக்கும் மது சேஃப் தான். ஆனா இப்படியே சமாளிக்க முடியாது. சேகரோட லவ்வர் இவங்க கையில இருக்கிறதால மிரட்டியாவது சேகரை வர வச்சிடுவாங்க. அதான் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பொண்ணை தூக்கிட்டு கிளம்புறதா எல்லாருக்கும் சேஃப் என்று ஜீவா மென்மையான குரலில் விளக்கி முடிக்க அவந்திகாவிற்கு திகைப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. வாவ், சூப்பர் ஜீவா, நான் கூட அந்த ரூமுக்கு போக ட்ரை பண்ணேன், ஆனா முடியல. ஆனா நீங்க இவ்ளோ டீடைல் கலெக்ட் பண்ணிட்டீங்க. சாரி, நான் அப்படி ஹார்ஷா பேசினதுக்கு. ரியலி சாரி ஜீவா என்று அவந்திகா சாரி கேட்க ஜீவாவோ, அட விடுங்க, இதுக்கு எதுக்கு சாரி? என்னோட மைண்ட்ல வேற எந்த தாட்டும் இல்ல. வந்த வேலைய சீக்கிரம் முடிச்சிட்டு இங்க இருந்து நாம சேஃபா கிளம்பி போகணும். அது மட்டும்தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. நீங்க இதை புரிஞ்சுகிட்டாலே போதும் என்று ஜீவா உத்தம புத்திரன் போல பேசிக் கொண்டிருக்க அவந்திகா புன்னகையோடு சரி என்று தலையசைத்தாள். அரவிந்திற்கோ இவனை போய் தப்பா நினைச்சிட்டோமே, நிஜமாவே இவன் வந்த வேலையத்தான் பாக்குறான் போல, நாம தான் தப்பா புரிஞ்சுகிட்டோம் என்று தோன்ற ஆரம்பித்தது. ஆனால் அவந்திகாவும் அரவிந்தும் அறியாத திட்டம் ஒன்று ஜீவாவின் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்க ஜீவா அவந்திகாவை பார்த்து மென்மையாக புன்னகைத்தான். எண்ணங்களை படிக்கும் வித்தை அறிந்தால்தான் எல்லாமே எளிதாகிவிடுமே. ஆனால் அதற்கு வாய்ப்பிருக்கிறதா என்ன?
பாகம் 112. ஜீவா கூறிய தகவல்களை கேட்டு அவந்திகா வியப்பில் நின்று கொண்டிருக்க, அந்த அறையின் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்கவும் மூவரும் பதறி போயினர். ஜீவா, கதவை யாரோ தட்டுறாங்க, இப்ப என்ன பண்றது என்று அவந்திகா பதட்டப்படவும், ஒன்னும் பிரச்சனை இல்ல அவந்திகா, நாம ஃபேமிலின்னு தானே சொல்லிருக்கோம், அதனால நாம ஒரே ரூம்குள்ள இருக்கிறதுல ஒரு பிரச்சனையும் வராது, நீங்க பயப்படாம கதவு தரங்க என்று கூறிவிட்டு ஜீவாவும் அரவிந்தும் சேரில் அமர்ந்து கொண்டு போனை நோண்டுவது போல் பாவ்லா காட்ட, அவந்திகா பயத்தோடு கதவை திறந்தாள். கதவை திறந்தவளுக்கு அங்கு மது நிற்பதை பார்த்ததும் தான் அப்பாடா என்று இருந்தது. ஏய், நீதானா? நான் வேற யாரோன்னு நினைச்சு டென்ஷன் ஆயிட்டேன், சீக்கிரம் உள்ளவா என்று மதுவை அறைக்குள் இழுத்தவள் கதவை தாளிட்டு விட்டு ஜீவா சொன்ன தகவல்களை எல்லாம் ஒன்று விடாமல் மதுவிடம் கூறினாள். அதை கேட்ட மதுவோ, ஆரம்பிச்சிட்டாங்களா? இவ்ளோ தூரம் நடந்தும் இவங்க இந்த கல்யாண பேச்ச விட மாட்டாங்க போலயே, அதுவும் கல்யாணங்கிற பேர்ல இவங்க பண்ணி வச்சிருக்கிற ஏற்பாட்டை பாத்திருக்கணும். நான்லாம் எப்படி எல்லாம் என் கல்யாணத்தை கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா இவங்க 2 வாழை மரத்தை கட்டிட்டு பாய விரிச்சு இதுதான் மணமேடன்னு சொல்றாங்க. அதுவாது பரவாயில்ல அவந்திகா, இப்ப வேற அந்த ஏற்பாடு நின்னு போச்சுல. இதுக்கு மேல கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தா அந்த பாயும் இருக்காது. சாமி ரூமுக்கு முன்னாடி நின்னு தாலி கட்டுன்னு சொன்னாலும் சொல்வாங்க. எனக்கு இப்படி ஒரு கொடுமை எல்லாம் நடக்கும்னு யாராவது குறி சொல்லியிருந்தா இந்த கிழவி செத்தாலும் சாகட்டும்னு நான் இந்த பக்கமே எட்டி பார்த்திருக்க மாட்டேன். என்ன பண்றது, எல்லாம் என்னோட தலை எழுத்து என்று மது புலம்பிக் கொண்டிருக்க, அதை கேட்ட அவந்திகாவிற்கு தலையே வலித்தது. அடியே லூசு, நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம், நீ என்ன புலம்பிட்டு இருக்க? இருக்கிற பிரச்சனையில கல்யாண மேடையோட அலங்காரம் தான் இப்ப குறைச்சலா? இந்நேரம் கொஞ்சம் மிஸ் ஆகி இருந்துச்சு, உனக்கு சேகரோட கல்யாணமே நடந்திருக்கும். ஞாபகம் இருக்கா இல்லையா என்று அவந்திகா கேட்க, ஐயோ அதை மட்டும் ஞாபகப்படுத்தாதடி, எனக்கு தலையே சுத்துது என்று தலையை பிடித்து கொண்டாள் மது. மதுவும் அவந்திகாவும் தேவையில்லாததை எல்லாம் பேசிக் கொண்டிருக்க பொறுமை இழந்த அரவிந்தோ, அவந்திகா கம் டு த பாயிண்ட், நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு இருக்க என்று கேட்டதும் ஜீவா எழுந்து வந்தான். அங்கிள், நான் ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்லவே மறந்துட்டேன். அந்த பொண்ண பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் மட்டும் கொண்டு போய் விட்டா போதுமா? அதுக்கப்புறம் சேகர் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் உதவியோட வேற ஏதோ ஊருக்கு அந்த பொண்ண கூட்டிட்டு போயிடுறாராம். இந்த உதவிய மட்டும் செய்யுங்கன்னு சேகர் ரஞ்சித் கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டாராம். சோ நாம இங்க இருந்து அந்த பொண்ண பஸ் ஸ்டாண்ட் வரை கொண்டு போய் விட்டுட்டா போதும், அதுக்கப்புறம் மீதிய சேகர் பாத்துக்குவாரு என்று ஜீவா விளக்க, இந்த முறை மீண்டும் கதவு தட்டப்பட்டது. முன்பாவது மது அங்கு இருக்காததால் கதவை தாளிட்டு கொண்டிருப்பதில் சந்தேகம் வந்திருக்காது. ஆனால் இப்பொழுதோ மதுவும் அறையில் இருக்கவும் யார் வந்தாலும் கதவை தாழ் போட்டு கொண்டு மதுவோடு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற சந்தேகம்தான் முதலில் வரும் என்று உணர்ந்ததால் நால்வருக்கும் திக்கென்று ஆனது. மது, இப்போ யாரடி கதவு தட்டுறது என்று அவந்திகா பதட்டமாக கேட்க, மதுவோ, தெரியலையேடி, இப்ப நான் என்ன பண்றது? நான் வேணும்னா போய் பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கட்டுமா? யாரா இருந்தாலும் பேசி சமாளிச்சு அனுப்பிடு என்று மது சமயோஜிதமாக ஐடியா கொடுக்க, அவந்திகாவும் சரி என்று தலையாட்டினாள். மது பாத்ரூமிற்குள் ஒளிந்து கொண்ட பிறகு பழையபடி அரவிந்தும் ஜீவாவும் போனை எடுத்து பார்த்து கொண்டிருக்க, அவந்திகா தயக்கத்தோடு கதவை திறந்தாள். அங்கோ கலைவாணி நின்று கொண்டிருந்தார். அவந்திகா கதவை திறந்ததும், அவந்திகா நீ என்னம்மா இங்க என்று கலைவாணி யோசனையோடு கேட்க, அது வந்துமா, அது ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ண அவர் தான் கூப்பிட்டாரு, அதான் இங்க வந்தேன். என்னம்மா, ஏதாவது சொல்லுமா என்று அவந்திகா முடிந்த அளவுக்கு சமாளித்து விட்டு கலைவாணியை பதில் கேள்வி கேட்கவும், கலைவாணியோ, மதுவ பாத்தியாமா? அவளை காணோம், வீடு ஃபுல்லா தேடிட்டேன் என்று பதட்டத்தோடு கேட்டாள். மதுவா? அவ பாத்ரூம்ல தான் இருக்கா என்று அவந்திகா பட்டென்று கூறவும், இதை கேட்ட அரவிந்தும் ஜீவாவும் ஷாக் ஆகி அவந்திகாவை பார்த்தனர். பாத்ரூம்லையா என்று கலைவாணி யோசனையோடு பாத்ரூமை பார்க்க, உடனே அவந்திகா, அம்மா நான் இந்த பாத்ரூம சொல்லல, மதுவோட ரூம்ல இருக்கே அந்த பாத்ரூம சொன்னேன். நான் வரும்போது மது பாத்ரூம்ல தான் இருந்தா, நீங்க சரியா பாத்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவ அந்த ரூம்ல தான் இருப்பா என்று அவந்திகா அடித்து கூறவும், அதை கேட்ட கலைவாணிக்கே கொஞ்சம் குழப்பமாக இருந்தது.
இல்லம்மா, நான் பாத்ரூம்லயும் பார்த்த மாதிரிதான் இருக்கு என்று கலைவாணி பார்த்தோமோ இல்லையோ என்ற யோசனையோடு கேட்க அந்த குழப்பத்தை சாதகமாக்கிக் கொண்டாள் அவந்திகா. நல்லா யோசிச்சு சொல்லுங்கம்மா, நீங்க பாத்ரூம்குள்ள போய் செக் பண்ணீங்களா, இல்ல பாத்ரூம் ஓபன்ல இருக்குன்னு மது அங்க இருக்க மாட்டான்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க என்று அவந்திகா மேலும் குழப்பிவிட கலைவாணியோ, அப்படித்தான் நினைக்கிறேன், பாத்ரூம் கதவு திறந்திருக்குன்னு நான் உள்ள பாக்காமலே வந்த மாதிரிதான் இருக்கு, எதுக்கும் இன்னொரு முறை பாத்துட்டு வரேன் என்று கலைவாணி கிளம்ப போகவும் அவந்திகா கலைவாணியை பிடித்து நிறுத்தினாள். என்னாச்சுமா, ஏதாவது பிரச்சனையா, எதுக்கு மதுவை தேடிட்டு இருக்கீங்க என்று வரப்போகும் பிரச்சனை என்ன என்று தெரிந்து கொள்ளும் நோக்கில் அவந்திகா கேட்கவும், பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, மதுவோட பாட்டிக்கு மறுபடியும் மூச்சு இழுத்துக்குச்சு, மூச்சு விடவே கஷ்டப்படுறாங்க, அதான் பேரம் பேத்திங்க எல்லாரையும் பாக்கணும்னு எல்லாரையும் வர சொன்னாங்க, எல்லாரும் அங்கதான் இருக்காங்க, அதான் மதுவை கூட்டிட்டு போக வந்தேன், ஆனா அவளை காணோம், சரிம்மா நான் அந்த ரூம்ல மது இருக்காளான்னு பாக்குறேன் என்று கூறிவிட்டு கலைவாணி போக பெருமூச்சு விட்டு கொண்ட அவந்திகா வேகமாக கதவை மூடிக்கொண்டாள். அப்பாடா, இந்த வீட்டுல இருக்கிறவள சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு வயசே ஆகிடும் போல இருக்கு, புதுசு புதுசா ஏதாவது பிரச்சனைய கிளப்பி விடுறாங்க, இப்பதான் இந்த மது ஏன் இப்படி இருக்கான்னு புரியுது, இவளும் இந்த பரம்பரையை சேர்ந்தவளாச்சே, அதான் லூசுத்தனமா ஏதாவது பண்ணி பிரச்சனைய கிரியேட் பண்ணிடுறா போல, கடவுளே இங்க இருந்து என்ன முழுசா சென்னைக்கு போய் சேர்த்திருப்பா என்று அவந்திகா மனதுக்குள் புலம்ப பாத்ரூமில் இருந்து எட்டி பார்த்த மதுவோ கலைவாணி அங்கில்லை என்பதை தெரிந்து கொண்டு வெளியில் வந்தாள். என்ன அவந்திகா, என்னவா என் அம்மாவுக்கு என்று மது கேட்கவும் கலைவாணி சொன்னதையெல்லாம் மதுவிடம் ஒப்பித்தாள் அவந்திகா. அதை கேட்டதும் மதுவிற்கு பயங்கரமாக கடுப்பானது. ஆரம்பிச்சிருச்சு அந்த கிழவி, இப்படி தாண்டி ஏதாவது பண்ணி ஒரு கூட்டத்தை கூட்டி அது நினைச்சத சாதிக்குது, ஆனா பாரு அது நடிக்குதுன்னு இங்க எல்லாருக்குமே தெரியும், அதே மாதிரி அது நடிக்கிறது எல்லாருக்கும் தெரியுங்கிறது அந்த கிழவிக்கும் தெரியும், இருந்தாலும் அந்த கிழவியும் இதுகளும் சேர்ந்துகிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி போட்டி போட்டு நடிப்பாங்க பாரு, யார நம்ப வைக்க இந்த டிராமான்னு யாருக்குமே தெரியாது, அப்படி ஒரு நடிப்பு நடிப்பாங்க, இத பார்த்து எனக்கு தான் காண்டாகும். சரி நீயும் வா, இன்னைக்கு அந்த கிழவி என்ன டிராமா பண்ணுதுன்னு போய் பார்க்கலாம் என்று மது அவந்திகாவை அழைக்க அரவிந்தையும் ஜீவாவையும் பார்த்த அவந்திகா, அங்கிள் ஜீவா, 2 பேரும் இந்த கேப்ல ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க, அதுக்குள்ள நாங்க அங்க போய் அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு பார்த்து வரோம் என்று கூறிவிட்டு மதுவோடு சென்றாள். பாட்டி அறையிலோ மது சொன்ன மாதிரி பெரிய டிராமாவே நடந்து கொண்டிருந்தது. மதுவின் பாட்டி மூச்சுவிட முடியாமல் திணறிக் கொண்டிருக்க மது அங்கு சென்றதும் மதுவை அருகில் அழைத்தவர், அம்மாடி என் செல்ல புள்ள, எங்க வம்சத்தை வாழ வைக்க பிறந்தவ கண்ணு நீ, உன்னோட கல்யாணத்தை பார்க்கத்தான் இந்த உசுறு இழுத்துட்டு கிடக்குது, ஆனா அதுக்குள்ள எந்த கண்ணு பட்டுச்சோ எல்லாமே தவறி போச்சு, இந்த குடும்பத்துக்கு கெட்ட நேரம் நடக்குதுன்னு ஜோசியர் சொன்னது சரியாத்தான் இருக்கு, எது எப்படி இருந்தாலும் தாயி நீ மனச விட்டுற கூடாது, உனக்காக இத்தனை பேர் இருக்காங்கல்ல, வெசனப்படாத, உன்னோட கல்யாணத்தை பார்த்துப்புட்டு தான் இந்த கிழவி கண்ணை மூடுவேன், இப்பவும் ஒன்னும் குடிமொழிக்கு போயிடல என்றவர், அப்பா சுந்தரேசா என்று மதுவின் தந்தையை அழைத்தார். சுந்தரேசன் பாட்டியின் பக்கத்தில் போகவும், அப்பா மனச விட்டுறாதப்பா, உன்னை சுத்தி இத்தனை பேர் இருக்காக, சொந்தம் விட்டுற கூடாதுன்னு நீ எங்களை நம்பி வந்த புள்ள, மாப்பிள்ளையா வந்தாலும் எங்களுக்கு புள்ள கணக்கா இத்தனை வருஷமா நல்லது கெட்டதுல கூட நின்னு இருக்க, நம்ம பிள்ளைய அப்படியெல்லாம் விட்டுருவோமா, பேராண்டிய கூட்டிட்டு வர சொல்லிருக்கேன், இதுக்கு மேல எதுவும் தப்பாகாது, சேகர் வந்ததும் நாளைக்கு காலையிலேயே கல்யாணத்தை முடிச்சு விடலாம் என்று மதுவின் பாட்டி மூச்சை பிடித்து கொண்டு கரகரத்த குரலில் கூறியதும் தான் மது சொன்னது போல் பாட்டி எவ்வளவு பெரிய கிரிமினல் என்பது அவந்திகாவிற்கு புரிந்தது. அட தாய் கிழவி, மது சொன்னது மாதிரி இந்த கிழவி லேசுப்பட்ட ஆள் இல்ல போல இருக்கே, மதுவோட குடும்பத்துக்கே இந்த கல்யாணத்துல முழுசா விருப்பம் இல்லையா, ஆனா இந்த கிழவி பேசுறது என்னவோ மதுவுக்கு சேகர் வாழ்க்கை கொடுக்கற மாதிரி தானே இருக்கு, என்ன ஒரு ராசதந்திரம்,
விட்டா மது சொன்ன மாதிரி நாளைக்கு காலையிலேயே சாமி போட்டோவுக்கு முன்னாடி வச்சு தாலி கட்ட வச்சிருவாங்க போல இருக்கே என்று அவந்திகா யோசித்துக் கொண்டே மதுவை பார்க்க, மதுவோ கொலை வெறியில் அவளின் பாட்டியை முறைத்து கொண்டிருந்தாள். சுந்தரேசனோ பதில் பேச முடியாமல் தயக்கத்தோடு நின்று கொண்டிருக்க, கலைவாணியோ பொறுமை இழந்து பேச ஆரம்பித்தார். இல்ல பிரிமா, இது சரிப்பட்டு வராது. ஏற்கனவே நின்னு போன கல்யாணத்தை பத்தி எதுக்கு திரும்ப பேசிக்கிட்டு? நீங்க என்ன தூக்கி வளர்த்தவங்க, உங்களை எதிர்த்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. இந்த கல்யாணம் சரிப்பட்டு வராது. இந்த கல்யாண பேச்சை எடுத்ததுல இருந்து அபசகுணமா தான் எல்லாம் நடக்குது. மதுவும் சேகரும் வாழ வேண்டிய பிள்ளைங்க, அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேணாம் என்று கலைவாணி கட் அண்ட் ரைட்டாக பேசிவிட்டு அதற்கு மேல் அங்கு நிற்காமல் கடகடவென்று அங்கிருந்து சென்றுவிட, அங்கிருந்தவர்கள் முகத்திலோ ஈ ஆடவில்லை. அத்தனை பேரும் அதிர்ச்சியும் ஏமாற்றமுமாக நின்று கொண்டிருக்க, மதுவின் முகத்திலோ சந்தோஷம் தாண்டவமாடியது. என்ன கிழவி, மொக்க வாங்கினியா? என்ன பேச்சு! என்னவோ உன் பேர எனக்கு வாழ்க்கை குடுக்கற மாதிரி என்னெல்லாம் பேசின பாத்தியா? என் மம்மி கலை எப்படி உனக்கு ஆப்பு வச்சதுன்னு என்று மது உள்ளுக்குள் புரளும் சந்தோஷத்தோடு அங்கிருந்தவர்களை பார்க்க, அவர்களோ அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றிருந்தனர். சுந்தரேசனோ அடுத்து பாட்டி அவரிடம் ஏதாவது சொல்லி தர்ம சங்கடப்படுத்தி விடுவார் என்று பயந்து கொண்டு தலையை குனிந்தவாறு அந்த அறையில் இருந்து கிளம்பிவிட, மதுவும் அவந்திகாவை அழைத்து கொண்டு அந்த அறையிலிருந்து வெளிவந்தாள். அவந்திகா, நீ வந்த நேரமோ என்னவோ, இதுவரைக்கும் என் பாட்டியை எதிர்த்து பேசாத அம்மா இன்னைக்கு என்ன போடு போட்டாங்கன்னு பாத்தியா? எங்க அம்மா எப்பவும் எனக்கு பிடிச்சதை தாண்டி செய்வாங்க. ஆனா இந்த கிழவியும் சுத்தி இருக்கிறதுகளும் தான் ஒட்டு உறவுன்னு ஏதேதோ சொல்லி என் அம்மா மண்டைய கழுவி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருச்சுங்க. ஆனா என் அம்மாக்கு திடீர்னு ஞானோதயம் வந்த மாதிரி டக்குன்னு இப்படி பேசினது எனக்கு புல்லரிச்சு போச்சு தெரியுமா? அங்க இருக்கிறவங்க மூஞ்ச பாக்கணுமே, மூச்சு பேச்சே இல்ல, பேய் மொழி முழிச்சிட்டு நின்னுட்டு இருந்தாங்க என்று சொல்லிவிட்டு மது சிரிக்க, அவந்திகாவோ எதையோ பலமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். அவந்திகா பதில் எதுவும் பேசாமல் யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த மதுவோ, என்ன அவந்திகா, என்ன யோசிச்சுட்டு இருக்க என்று கேட்கவும் அவந்திகா மதுவை பார்த்தாள். மது, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. என் கணிப்பு சரியா இருந்தா இன்னும் 1 மணி நேரத்துல உங்க அம்மாவே இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்வாங்க. வேணும்னா பாரு என்று அவந்திகா ஆணித்தனமாக கூறவும், அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மது அதே இடத்தில் நின்று விட்டாள். என்னடி சொல்ற, எப்படி சொல்ற என்று மது பயத்தோடு கேட்க, அவந்திகா அவளின் கணிப்பை விளக்கினாள். நீ உன்னை மறந்துட்ட. உங்க அம்மா சென்டிமெண்ட் டைப். அவங்கள இத்தனை பேர் சேர்ந்து பிரெயின் வாஷ் பண்றது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. அதுவும் உங்க அம்மா இப்போ உன் பாட்டியவே எதிர்த்து பேசிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியில இருப்பாங்க. இப்போ அவங்க பேசினது கூட ஏதோ ஒரு குருட்டு தைரியம் தானே தவிர தெளிவால எதுவும் பேசல. அதனாலதான் பேசி முடிச்சதும் உங்க பாட்டிய பார்க்க தைரியம் இல்லாம டக்குன்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. சோ உங்க அம்மாவோட முடிவு தற்காலிகமானதுதான். அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத என்று அவந்திகா விளக்கவும், மதுவுக்கும் அவந்திகாவின் கணிப்பு உண்மைதான் என்று தோன்றியது. அவந்திகா கூறியதை கேட்டு முகம் வாடிப்போன மது, அவந்திகா இப்ப என்னடி பண்றது என்று சோகமாக கேட்க, ஏதாவது பண்ணித்தான் ஆகணும் என்று யோசனையோடு கூறினாள் அவந்திகா. அவந்திகா, நீ சொல்ற விதத்துல யோசிச்சு பார்த்தாலே பயமா இருக்குடி. இவ்ளோ நேரம் இருந்த நம்பிக்கை கூட இப்ப காணாம போச்சு என்று மது புலம்ப ஆரம்பிக்கவும், மதுவின் கைகளை பிடித்தவள், மது, உனக்கு நான் இருக்கேன். என் கூட ஒரு டீமே இருக்கு. நாங்கெல்லாம் இருக்கும்போது என் செல்லத்துக்கு எதுக்கு பயம் வருதா? டோன்ட் வரி, உனக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறது என் பொறுப்பு என்று அவந்திகா நம்பிக்கை கொடுக்கவும், மது கண்கள் கலங்க அவந்திகாவை கட்டிப்பிடித்து கொண்டாள். அவந்திகா பேசிய வார்த்தைகளில் மதுவின் பயம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இருக்க, மதுவின் நம்பிக்கை துளிர்விட ஆரம்பித்திருந்தது. ஆனால் துளிர்விட்ட நம்பிக்கை இலை விடுவதற்குள் மறைந்து போகும் என்பதை இவர்கள் அறிவார்களா என்ன? பாகம் 113. மதுவின் பாட்டி போட்ட டிராமாவை பற்றி
அவந்திகா ஜீவாவிடமும் அரவிந்திடமும் விளக்கி கூறினாள். ஜீவா, இப்போ என்னதான் பண்றது? நடக்கிறத பார்த்தா திரும்பவும் மதுவோட அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி நாளைக்கே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருவாங்க போல இருக்கு. நீங்க 2 பேரும் ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ என்னதான் பண்ணலாம் என்று அவந்திகா ஜீவாவிடமும் அரவிந்திடமும் யோசனை கேட்டுக் கொண்டிருக்க அரவிந்தோ தீவிரமாக திங்க் பண்ணி கொண்டிருந்தான். அவந்திகா பேசியதெல்லாம் கேட்ட ஜீவாவோ, வேற வழி இல்ல, இன்னைக்கு நைட்டே பொண்ண தூக்கிட வேண்டியதுதான். ஆனா அந்த ரூம்ல இருந்து எப்படி பொண்ண தூக்குறதுன்னு தான் தெரியல. அந்த ரூமுக்கு வேற வழி எதுவும் இல்ல, ஜன்னல் இருந்தும் எந்த யூஸும் இல்ல. அந்த ரூம் டோர் ஓபன் பண்ணி தான் அந்த பொண்ண கூட்டிட்டு வந்தாகணும். ஆனா அந்த டோரும் சரி பூட்டும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவ்வளோ ஈஸியா கதவை திறக்க முடியாது. அந்த பூட்டோட சாவி இல்லாம கதவை திறக்கிறது பாசிபிளே இல்ல என்று ஜீவா அவன் சேகரித்த தகவல்களை கூறவும் அவந்திகாவிற்கு ஒரு யோசனை தோன்றியது. ஜீவா, வெயிட், இப்ப என்ன? அந்த ரூமோட சாவி வேணும். அந்த சாவி இருந்தா போதும் தானே? நைட்டே அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடலாம் தானே என்று அவந்திகா கேட்க, கண்டிப்பா அவந்திகா, சாவி இருந்தா போதும், நைட்டே நம்ம பசங்களை வர சொல்லி பொண்ணு அவங்களோட அனுப்பி வச்சிடலாம் என்று ஜீவா உறுதியாக கூறினான். அப்போ ஓகே ஜீவா, நீங்க 2 பேரும் அதுக்கான ஏற்பாட்டை பண்ணுங்க, நான் சாவியோட வரேன் என்று அவந்திகா அங்கிருந்து கிளம்பவும் அரவிந்துக்கும் ஜீவாவுக்கும் அவந்திகா புதிதாக ஏதோ திட்டம் வைத்திருக்கிறாள் போல என்னும் நம்பிக்கையோடு அவர்களின் வேலையை பார்க்க ஆரம்பித்தனர். ஆனால் அவந்திகாவோ எந்த திட்டமும் இல்லாமல் வெறும் கையோடு மதுவின் அறைக்கு வந்தாள். என்ன அவந்திகா, அவங்க என்ன சொல்றாங்க என்று மது ஆர்வமாக கேட்கவும் அவந்திகா விஷயத்தை கூறினாள். அந்த ரூம் சாவியா? அது அம்சவேணி சித்திக்கிட்ட தானே இருக்கும். அவங்கதான் அந்த ரூம்க்கு அடிக்கடி போய்கிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா அந்த சாவி அவங்க கிட்டதான் இருக்கணும். அவங்கள பத்தி தான் உனக்கே தெரியுமே. அவங்க வாயில இருந்து ஒரு வார்த்தைய புடுங்கிறது கூட ஈஸியான காரியம் இல்ல. இதுல அவங்க கிட்ட இருந்து சாவிய எடுக்கிறது கண்டிப்பா நடக்காத காரியம் என்று மது சோகமாக குரலில் கூறவும் அவந்திகாவிற்கோ அலுப்பானது. அட கடவுளே, என்ன மது இது? அவங்களத்தானே நான் கலாய்ச்சி விட்டுட்டேன், அந்த சித்தி தானே என்று அவந்திகா சலிப்போடு கேட்க மது ஆம் என்று தலையாட்டினாள். என்னடி மது, இப்போ என்ன பண்றது? அவங்க கிட்ட இருந்து சாவியை எடுக்க ஏதாவது வழி இருக்கா என்று அவந்திகா கேட்க மதுவோ வாய்ப்பே இல்லடி என்று திட்டவட்டமாக கூறினாள். அடியே, எடுத்தது வாய்ப்பில்லைன்னு சொல்லாத. எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும். அத நாம தான் கண்டுபிடிக்கணும். சரி, உங்க சித்திக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கா? நல்லா யோசிச்சு சொல்லு என்று அவந்திகா ஆர்வமாக கேட்க மது யோசிக்க ஆரம்பித்தாள். ஆனால் சில வினாடிகள் யோசித்தவள் இல்லை என்று தலையசைக்கவும் அவந்திகாவிற்கு கடுப்பானது. மது, அடி வாங்க போற, ஒழுங்கு மரியாதையா நல்லா யோசிச்சு சொல்லு. நல்லா யோசி, கண்டிப்பா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும். அப்படி உங்க சித்திக்கும் ஏதாவது இருக்கும். நல்லா யோசிடி, ப்ளீஸ் டி என்று அவந்திகா கெஞ்ச ஆரம்பிக்க மது மீண்டும் யோசிக்க ஆரம்பித்தாள். நீண்ட நேர யோசனைக்கு பிறகு பாவமாக அவந்திகாவை பார்த்தவள், எவ்ளோ யோசிச்சாலும் அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல அவந்திகா. எங்க சித்தி பெரிய கேடிடி, அதை ஏமாத்துறதெல்லாம் முடியாத காரியம். அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள்ல அதை கூட்டு சேர்த்துக்குவாங்க. அதை யாராலும் ஏமாத்த முடியாது என்று மது அவளின் சித்தியின் அருமை பெருமைகளை பற்றி கூறிக்கொண்டிருக்க அவந்திகாவிற்கு எரிச்சலாக இருந்தது. மது, நீ என்ன பைத்தியமா? உன் சித்தி பெருமைய பத்தி கேட்கத்தான் உன்னை யோசிக்க சொன்னேனா என்று அவந்திகா கோபமாக கேட்கவும் மது ஏதோ நினைவுக்கு வந்தவளாக, இப்ப தாண்டி ஒன்னு ஞாபகம் வருது. என் சித்தி சரியான சினிமா பைத்தியம்டி. ஆனா அது இப்போ இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி என் சித்தப்பாவுக்கு கூட தெரியாம பஸ் ஏறி சினிமாவுக்கு போயிட்டு வந்துரும். ஆனா இப்போல்லாம் சினிமாக்கு போறது இல்ல. இப்போ அதுக்கு நகை மேல வேணும்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம். எக்கச்சக்கமா நகை வாங்கி வச்சிருக்கு. ஒரு முறை சித்தப்பா வேற எதுக்கோ பணம் வச்சிருக்க, அந்த பணத்தை கூட சித்தி எடுத்துட்டு போய் ஜுவல்ஸ் வாங்கிட்டு வந்துருச்சுன்னு பெரிய பஞ்சாயத்தே நடந்துச்சான். அம்மா தான் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இது வீக்னஸ் மாதிரி எனக்கு தெரியலடி என்று மது
குழப்பமாக கூறவும் அவந்திகாவிற்கோ முகத்தில் பல்பெரிய ஆரம்பித்தது. அடியே மது, இது போதுண்டி, இத வச்சு உன் சித்தியோட எப்படி விளையாடுறேன்னு பாரு என்று அவந்திகா சந்தோஷமாக கூறவும் மதுவிற்கோ அவந்திகா என்ன பண்ண போகிறாளோ என்று பயமாக இருந்தது. அவந்திகா, என்னடி பண்ண போற என்று மது பயத்தோடு கேட்கவும், இருடி, யோசிக்க விடு என்றவள் சிறிது நேரம் யோசித்து முடித்துவிட்டு அவளின் திட்டத்தை மதுவின் காதில் ரகசியமாக விளக்கி முடித்தாள். அவந்திகாவின் ஐடியாவை கேட்ட மதுவோ ஆ என்று வாயை திறந்தாள். என்ன அவந்திகா, என்னென்னவோ சொல்ற, இதெல்லாம் சரி வருமாடி என்று மது திகைப்போடு கேட்க, எல்லாம் சரி வரும், நான் சொன்னதை மட்டும் பண்ணு என்று உறுதியான குரலில் கூறினாள் அவந்திகா. அவந்திகா சொன்னது போல் மது அவளின் சித்தியை பார்க்க போனாள். சித்தி, இங்கதான் இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் வர்றீங்களா என்று மது அம்சவேணியை அழைக்கவும் அம்சவேணியோ மதுவை ஏற இறங்க பார்த்தாள். என்னப்ல, எதுக்கு என்ன கூப்பிடுற என்று அம்சவேணி கேட்டுக்கொண்டிருக்க மதுவோ விடாப்பிடியாக, சொல்றேன் சித்தி, நீ முதல்ல வா என்று அம்சவேணியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு அவந்திகாவிடம் கூட்டி சென்றாள். அவந்திகாவை பார்த்த அம்சவேணியோ அவந்திகாவை முறைக்க ஆரம்பித்தாள். என்னை எதுக்கு பிள்ளை இங்க கூட்டிட்டு வந்த என்று அம்சவேணி கோபமாக கேட்க அவந்திகாவோ அம்சவேணியின் அருகில் போய் நின்றாள். ஆண்டி, நான் உங்ககிட்ட அப்படி பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நான் ஏதோ வளரிட்டேன், அதுக்கு ரியலி சாரி ஆண்டி என்று அவந்திகா அம்சவேணியின் கையை பிடித்து கொண்டு சாரி கேட்டுக்கொண்டிருக்க அம்சவேணியோ சந்தேகத்தோடு அவந்திகாவை பார்த்தவாறே அங்கிருந்து போக முயற்சி செய்தாள். அவந்திகாவோ, நீங்க மன்னிச்சுட்டேன்னு சொல்ற வர உங்களை விட மாட்டேன் ஆண்டி, பிளீஸ் ஆண்டி, என்ன மன்னிச்சிருங்க என்று அவந்திகா பிடிவாதம் பிடிக்க வேறு வழி இல்லாமல், சரி புள்ள விடு, மன்னிச்சிட்டேன் என்று அம்சவேணி வேண்டா வெறுப்பாக கூறவும் அவந்திகா அவளின் திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாள். ஆண்டி, நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க தானே, இப்போ உங்களுக்கு என் மேல கோபம் இல்லையே என்று அவந்திகா மறுபடியும் கேட்கவும், இல்ல புள்ள, அவ்வளவுதானே, நான் கிளம்புறேன் என்று அம்சவேணி அங்கிருந்து கிளம்புவதிலேயே குறியாக இருக்க அவந்திகா அம்சவேணியின் கைகளை பிடித்து தடுத்து நிறுத்தினாள். எங்க ஆண்டி அதுக்குள்ள போறீங்க, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று அவந்திகா கூறவும் அம்சவேணி அவந்திகாவை கூர்மையாக பார்த்தாள். அது ஆண்டி, நான் ஒரு விளம்பர கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். என் ஆபீஸ்ல இருந்து இப்பதான் கால் பண்ணி பேசினாங்க. ஒரு நகைக்கடை விளம்பரத்துக்கு கிராமத்து சாயல் இருக்கிற மாதிரி லேடி வேணும்னு கேட்டாங்க. அவங்க கேக்குற அங்காடையாளத்தை வச்சு பார்த்தா அந்த ரோலுக்கு நீங்க செட் ஆவீங்கன்னு தோணுச்சு. அதான் மது கிட்ட கேட்டு பார்த்தேன். ஆனா மதுவோ உங்ககிட்டயே கேட்க சொல்லிட்டா. ஆண்டி, நீங்க முடியாதுன்னு சொல்லிராதீங்க ஆண்டி, பிளீஸ், நீங்க தான் அந்த ரோலுக்கு கரெக்டா இருப்பீங்க. நீங்க மட்டும் பட்டு புடவை கட்டிட்டு உடம்பு முழுக்க நகை போட்டுட்டு நடந்து வந்தீங்கன்னா எவ்வளோ அழகா இருப்பீங்க தெரியுமா ஆண்டி? பிளீஸ் ஆண்டி, முடியாதுன்னு சொல்லிராதீங்க, உங்களை தான் நான் நம்பி இருக்கேன் என்று அவந்திகா அம்சவேணியின் ஆசையை தூண்டிவிடவும் அம்சவேணிக்குள் ஆசை தத்தளிக்க ஆரம்பித்தது. இருந்தாலும் அம்சவேணியோ ஆசையை கட்டுப்படுத்தி கொண்டு, நீ என்ன பிள்ளை சொல்ற, நானாவது நடிக்கிறதாவது, என்ன விளையாடுறியா என்று அம்சவேணி தடுமாற்றத்தோடு கூறியதை வைத்தே அவந்திகாவிற்கு அம்சவேணியின் தடுமாற்றம் புரிந்துவிட்டது. சூப்பர் அவந்திகா, ஆன்டி தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க, சோ நான் நினைச்சது ஈஸியா நடந்துரும் என்று நினைத்து கொண்ட அவந்திகா, ஆன்டி பிளீஸ் ஆன்டி, நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க போட போற அத்தனையும் தங்க நகைங்க. அவ்வளோ நகையையும் நீங்க போட்டா எப்படி இருக்கும்? நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நகையாலேயே உங்களை குளிப்பாட்டிடுவாங்க. நீங்க ஆசை தீர போட்டு பாக்குறது மட்டும் இல்ல, அந்த விளம்பரம் முடிஞ்சதும் அந்த நகையில கொஞ்சம் உங்களுக்கே கொடுத்துருவாங்க. அதெல்லாம் உங்களுக்கே சொந்தமாகிடும். அது மட்டும் இல்ல, நீங்க விளம்பரத்துல நடிக்க ஆரம்பிச்சுட்டா பெரிய பெரிய நடிகர்களை கூட ஈஸியா நேர்ல பார்க்க முடியும். அவ்வளோ ஏன்
அவங்களோட நடிக்கிற வாய்ப்பு கூட கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க ஆண்டி என்று அவந்திகா பெரிதாக ஆசை காட்டவும் அம்சவேணி கரைய ஆரம்பித்தாள். அம்சவேணியின் கண் முன்னே அந்த நகைகளும் பெரிய நடிகர்களோடு அவள் நடிக்கும் காட்சிகளும் மாறி மாறி வர அம்சவேணியின் பேராசை முழித்து கொள்ள ஆரம்பித்தது. என்ன பிள்ளை சொல்ற? நீ சொல்றதெல்லாம் நெசந்தானா? எல்லாம் சரிதான், ஆனா என் வீட்டுக்காரரை நினைச்சாதான் பயமா இருக்கு. அவருக்கு இந்த சினிமா எல்லாம் பிடிக்காது, அவர் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு என்று அம்சவேணி கூறவும் அவந்திகாவிற்கும் மதுவுக்கும் குதூகலமானது. அவந்திகா, நீ நினைச்சத சாதிச்சிட்டடி என்பது போல மது அவந்திகாவை பார்க்க அவந்திகா மனம் முழுக்க சந்தோஷத்தோடு அம்சவேணியை கன்வின்ஸ் செய்ய ஆரம்பித்தாள். ஆன்டி, அத பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? முதல்ல நீங்க ஓகே சொல்லுங்க, மீதிய நான் பாத்துக்கிறேன். ஆனா உன்ன ஆன்டி, நீங்க டைம் வேஸ்ட் பண்ண பண்ண இந்த வாய்ப்பை வேற யாராவது கொத்திட்டு போனாலும் போயிடுவாங்க. அப்புறம் இந்த லாட்டரி பிரைஸ நீங்க மிஸ் பண்ண மாதிரி ஆயிடும் என்று அவந்திகா அவசரப்படுத்தவும் அம்சவேணியால் அதற்கு மேல் அவள் ஆசையை அடக்க முடியாமல் போனது. மதுவும் சும்மா இல்லாமல், அவந்திகா விடுங்க, என் சித்திக்கு இதுல விருப்பம் இல்ல போல. நீங்க வேணும்னா எங்க ராஜா அத்தைய பாக்குறீங்களா? அவங்க கூட அழகாதான் இருப்பாங்க என்று மது வேண்டுமென்றே கூறவும் அம்சவேணியோ மதுவை கோபமாக முறைத்து பார்த்தாள். என்ன புள்ள நீ, எதுக்கு ராஜம இதுல இழுக்கிற? அவ என்ன விட அழகாக்கும். அவளா இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டா. அவகிட்ட ஏதும் போய் இதெல்லாம் சொல்லி வச்சிராத. இங்க பாரு புள்ள, நானே பண்றேன் என்று அம்சவேணி சம்மதிக்கவும் மதுவுக்கோ சந்தோஷம் தாங்கவில்லை. சித்தி, அப்படி வா வள்ளிக்கு. ராஜா அத்தைய இழுத்தா நீ உடனே சம்மதிப்பன்னு எனக்கு தான் தெரியுமே, அதுக்குத்தான் அப்படி சொன்னேன். இப்போ என்கிட்ட நல்லா வந்து மாட்டிக்கிட்டியா என்று நினைத்து கொண்ட மது அவந்திகாவை பார்த்து கண்ணடித்தாள். சூப்பர் ஆண்டி, நீங்க ஓகே சொன்னதும் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அப்போ டெஸ்ட் ஷூட்டிங் இப்பவே வச்சுக்கலாம் என்று அவந்திகா கூறியதும் அம்சவேணி முழிக்க ஆரம்பித்தாள். டெஸ்டா? அப்படின்னா பரீட்சை தானே? இதுக்கு பரீட்சைலாம் எழுதணுமா? என்ன புள்ள இது, நடிக்க சொல்லிட்டு பரீட்சைலாம் எழுத சொல்லுது என்று அம்சவேணி மதுவை பார்த்து கேட்டதும் மதுவிற்கு சிரிப்பு வந்தது. சித்தி, அது டெஸ்ட் ஷூட், நீ நினைக்கிற மாதிரி பரீட்சை இல்ல என்று மது சிரித்து கொண்டே கூறவும் அம்சவேணியோ அப்படின்னா என்ன அர்த்தம் என்று புரியாமல் கேட்டாள். அம்சவேணி அப்படி கேட்டதும் மதுவோ மைண்ட் வாய்ஸில், அப்படின்னா உன் இடுப்புல முடிஞ்சு வச்சிருக்கிற சாவியை எடுக்கிறதுக்கு நாங்க போட்ட டிராப்னு அர்த்தம் என்று நினைத்து கொண்ட மது, டெஸ்ட் ஷூட்னா ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே மேக்கப் எல்லாம் போட்டு போட்டோ எடுத்து பாப்பாங்க. உனக்கு எப்படி புரியுற மாதிரி சொல்றது என்று மது எடுத்துக்காட்டை யோசிக்க ஆரம்பிக்க அதற்குள் அம்சவேணியே, ஓஹோ அப்படியா சங்கதி, இந்த நிச்சயத்துக்கு முன்னாடி பாக்குவத்தல மாத்தி உறுதி பண்ணிப்போமே, அப்படித்தானே புள்ள என்று அம்சவேணி ஒரு எடுத்துக்காட்டை கூறவும் இதை கேட்டு மதுவிற்கோ கடுப்பானது. இந்த அம்சாவுக்கு புத்தி போகிற போக்க பாரு, எடுத்துக்காட்டுல கூட கல்யாணத்தை இழுக்கணுமா? இதெல்லாம் பூர்வ ஜென்மத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிற புரோக்கரா இருந்திருக்கும் போல. அதான் எதுக்கெடுத்தாலும் கல்யாணத்திலேயே வந்து நிக்குது. என்ன புடிச்ச கரகம். அம்சா, உனக்கு இருக்குடி, இரு பாத்துக்கிறேன் என்று மது மனதுக்குள் அம்சவேணியை வறுத்தெடுத்து கொண்டிருக்க அவந்திகாவோ மதுவை பேச விடாமல் முந்திக் கொண்டு பேசினாள். ஆமா ஆண்டி, அதேதான். நீங்க ரெடி ஆகிட்டு வந்தீங்கன்னா நாம டெஸ்ட் ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒன்னும் இல்ல, உங்களை சூப்பரா போட்டோ எடுத்து என் மேல் அதிகாரிக்கு அனுப்பிட்டேன்னா போதும். அவங்க உங்க போட்டோ பார்த்து ஓகே சொல்லிட்டா அடுத்து நீங்க பெரிய பெரிய நடிகர்களோட நடிக்கிறது கன்ஃபார்ம் தான் என்று அவந்திகா மீண்டும் ஆசையை காட்டவும் அம்சவேணி யோசிக்க ஆரம்பித்தாள். எல்லாம் சரிதான் புள்ள, ஆனா இப்போ இந்த டெஸ்ட் எல்லாம் வேணாமே என்று அம்சவேணி ஒரு குண்டை தூக்கி போட ஷாக்கான அவந்திகாவும் மதுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவந்திகா போட்ட பிளான் ஹிட்டா இல்லை ஃபிளாப்பா என்பது இப்பொழுது ஹம்சவேணியின் கைக்கு மாறியிருக்க அவந்திகாவும் மதுவும்
அம்சவேணியை தவிப்போடு பார்த்து கொண்டிருந்தனர். ஆடு புலி ஆட்டம் ஆட ஆரம்பித்த பிறகு அவசரப்பட்டால் சரிவருமா என்ன? பாகம் 114. அவந்திகாவின் திட்டத்திற்கு அம்சவேணியோ சம்மதிப்பதாக தெரியவில்லை. அவந்திகாவிற்கோ அம்சவேணியை எப்படியாவது சம்மதிக்க வைத்தே தீர வேண்டும் என்று பதட்டமானது. ஆண்டி, எதுக்கு நோ சொல்றீங்க என்று அவந்திகா பதட்டமாக கேட்க, அம்சவேணியோ, இல்ல பிள்ளைகளா, இப்போ எல்லா சொந்தக்காரங்களும் இங்கதான் இருக்காங்க, எந்த நேரத்திலயும் என்ன தேடிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அதான் சொல்றேன். இந்த டெஸ்ட் எல்லாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம் என்று அம்சவேணி கூறவும் அவந்திகாவிற்கு சலிப்பானது. இவ்ளோ தூரம் காய் நகர்த்தியும் பொசுக்கென்று காரியம் கெட்டு போகிறதே என்று யோசித்த அவந்திகா சலித்து கொண்டாள். என்ன ஆண்டி இப்படி சொல்லிட்டீங்க? இன்னைக்கே நான் போட்டோவை அனுப்பி ஆகணும். இல்லைன்னா என் கூட வேலை செய்யறவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களை உள்ள கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அங்க மரியாதை இருக்காது. அதான் ஆண்டி சொல்றேன் என்று அவந்திகா என்னவோ உண்மையாகவே விளம்பர கம்பெனியில் வேலை பார்ப்பவள் போல ஃபீலிங்காக பேச, அம்சவேணியோ சங்கடமாக உணர்ந்தாள். எல்லாம் சரிதான் புள்ள, ஆனா இப்போ அந்த வேஷம்லாம் போட்டுக்கிட்டு இங்க போட்டோ புடிச்சிட்டு இருக்க நேரத்துல யாராவது வந்தா காரியமே கெட்டு போயிரும். அது மட்டும் இல்லாம இப்போ வீடு இருக்கிற நிலையில இந்த வேலைய நான் பார்த்தேன்னு வச்சுக்கோ, என்னைய பஞ்சாயத்துல நிக்க வச்சு விடுவாங்க. அப்புறம் என்னால யாருக்கும் பதில் சொல்ல முடியாது. அதுக்கு தான் புள்ள சொல்றேன் என்று அம்சவேணி தயக்கமாக கூறவும், அவந்திகாவோ அதற்கு மாற்று வழியை கூறினாள். உங்களுக்கு இதுதான் பிரச்சனையா ஆண்டி? அப்போ ஒண்ணு பண்ணலாம், நீங்க மேக்கப்லாம் ஒன்னும் போட வேணாம். போட்டோக்கு தகுந்த மாதிரி லைட்டா டச் அப் பண்ணி இப்போதைக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். அப்புறம் நைட்டுக்கு வேணும்னா எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் மேக்கப் எல்லாம் போட்டு போட்டோ எடுக்கலாம் என்று அவந்திகா கூற பதறி போனாள் அம்சவேணி. நைட்டா? இல்ல, நைட்டு தான் எனக்கு முக்கியமான வேலையே இருக்கு என்று அம்சவேணி பதறவும், அந்த ரூமுக்கு காவல் இருக்க வேலை தானே, அந்த வேலைய உங்களை பார்க்க விடக்கூடாதுங்கிறது தானே எங்க திட்டமே என்று நினைத்து கொண்ட மது, சித்தி இப்படியே நீ பேசிட்டு இருந்தனா நான் ராஜா அத்தைய தான் கூட்டிட்டு வர போறேன். பாவம் அவந்திகா எவ்வளவு தூரம் கேட்டுட்டு இருக்காங்க, அவசரம் புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு ஒத்தி போட்டுட்டே இருக்கியே. அவந்திகா நீங்க விடுங்க, நான் ராஜா அத்தைய கூட்டிட்டு வரேன் என்று மது மீண்டும் அம்சவேணியை தூண்டிவிட, அம்சவேணி சட்டென்று போட்டோ எடுக்க சம்மதித்தாள். சரி பிள்ளைங்களா, இவ்ளோ தூரம் சொல்றீங்க, போட்டோ தானே எடுத்துக்கோங்க என்று அம்சவேணி சம்மதம் தெரிவிக்கவும், மது உடனடியாக ஜீவாவிற்கு தகவல் தெரிவித்தாள். சூப்பர் ஆண்டி என்று சந்தோஷமாக கூறிய அவந்திகா, ஆண்டி இந்த புடவைய மட்டும் கிராமத்து பக்கம் கட்டுவாங்களே அப்படி கட்டுங்க என்று அவந்திகா கூறியதும், அம்சவேணியோ யோசித்து விட்டு, இந்த புடவை வேணாம் புள்ள, இது ஒன்னும் நல்லா இல்ல, வேற நல்ல புடவைய எடுத்துட்டு வந்துடுறேன், இரு செத்த நேரத்துல வரேன் என்று அம்சவேணி ஆர்வமாக கூற, சரி என்று தலையாட்டினாள் அவந்திகா. அம்சவேணி அங்கிருந்து போனதும் மது சிரிக்க ஆரம்பித்தாள். என்ன அவந்திகா, எங்க சித்திய ஆசை காட்டி மயக்கிட்டியே பாரு, முழு சந்திரமுகியா மாறி ஆட் ஷூட்டுக்கு ரெடியாக போயிருக்க என் சித்திய பாரு என்று மது கிண்டலாக கூறவும், அவந்திகாவும் மதுவோடு சேர்ந்து சிரிக்க ஆரம்பித்தாள். என்னடி பண்றது, இந்த சினிமா ஆசை யார விடுது? அது மட்டும் இல்ல, கூடவே பணத்தாசையும் வந்துச்சுன்னா புத்தி யோசிக்காது போல. நான் யாரு என்னன்னு எதுவுமே தெரியாம உங்க சித்தி உடனே ஓகே சொல்லிட்டாங்க பாரு. எல்லாத்துக்கும் பேராசைதான் காரணம். உன் சித்தி மாதிரி இருக்கிறவங்களோட ஆசைய தூண்டி விட்டாலே போதும், காரியம் சாதிச்சுக்கலாம் போல. எப்பத்தான் இவங்கெல்லாம் மாறுவாங்களோ என்று அவந்திகா பெருமூச்சு விட, மதுவோ, விடுடி, இப்போ நமக்கு என் சித்தியோட பேராசை தான் உதவி பண்ணிருக்கு, அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிப்போம் என்ற மது, ஆமா அவந்திகா, இப்ப சித்தி கிட்ட இருந்து எப்படி சாவியை எடுக்க போறோம்? அப்படியே எடுத்தாலும் போட்டோ எடுத்ததும் சித்தி சாவியை தேடுமே, அப்ப என்ன பண்றது என்று மது சந்தேகம் கேட்க, அவந்திகா யோசிக்க ஆரம்பித்தாள். கரெக்ட் தான், சரி நீ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்ட தானே என்று அவந்திகா கேட்கவும், மது, பண்ணிட்டேன்,
என்று பதில் கூறினாள். உன் சித்தி வர்றதுக்குள்ள ஏதாவது ஐடியா பண்ணி ஆகணும், நீயும் யோசிடி என்று கூறியவள் யோசிக்க ஆரம்பிக்க இந்த முறை மதுவிற்கு ஒரு ஐடியா தோன்றியது. அவந்திகா, எனக்கு ஒண்ணு தோணுது, பேசாம அந்த சாவியோட அச்ச சோப்ல காப்பி பண்ணிக்கிட்டு அதே மாதிரி ஒரு சாவி செஞ்சிட்டா என்ன என்று மது யோசனை கூற அவந்திகா கடுப்பானாள். அடியே லூசு, எப்படிடி இந்த நேரத்துல புது சாவிய ரெடி பண்ண முடியும்? அதுவும் நைட்டுக்குள்ள ஒரு சாவிய ரெடி பண்றதெல்லாம் சாதாரண காரியமா என்ன? இப்போ நாம சிட்டில இல்ல, கிராமத்துல இருக்கோம். இங்க சாவி செய்யறவங்கள கண்டுபிடிச்சு யாருக்கும் தெரியாம ரகசியமா புது சாவி ரெடி பண்றதுக்குள்ள விடிஞ்சிரும். விடிஞ்சாலும் கூட இது நடக்கிற காரியமா எனக்கு தெரியல என்று அவந்திகா கூறவும் மதுவோ அதுக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்கு என்று அவளின் யோசனையை கூற ஆரம்பித்தாள். என்ன சேகர் கடத்தி வச்சிருந்தான்ல, அந்த குடவுனுக்கே அவனுங்க டூப்ளிகேட் சாவி ரெடி பண்ணிதான் அத அவனுங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் அவங்க பேசினது வச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சேகரோட ஃப்ரெண்டுக்கு டூப்ளிகேட் சாவி ரெடி பண்றதெல்லாம் அத்துப்படியா. சோ இந்த வேலைய சேகர் கிட்ட விட்டா அவனே சாவியை ரெடி பண்ணி கொடுத்துருவான் என்று மது கூற சந்தோஷத்தில் மதுவின் கையை பிடித்து குலுக்கினாள் அவந்திகா. உடனடியாக மது கூறிய யோசனையை ஜீவாவிற்கு மெசேஜ் செய்தவள் அம்சவேணிக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். சில நிமிடங்களுக்கு பிறகு அம்சவேணியோ திருட்டுத்தனமாக புடவையை எடுத்துக்கொண்டு மதுவின் அறைக்கு வரவும் அம்சவேணியை பார்த்த அவந்திகாவும் மதுவும் சாவியை எடுக்கும் வேலையை ஆரம்பித்தனர். புடவை கட்டிவிடும் சாக்கில் அப்படி இப்படி என்று அம்சவேணியை அலைக்கழித்து டயர்டாக்கியவர்கள் அவள் இடுப்பு கயிற்றில் முடிந்து வைத்திருந்த சாவியை அலைக்காக எடுத்துவிட்டனர். அவந்திகா அம்சவேணியை டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டிருக்க மதுவோ மின்னல் வேகத்தில் சாவியை சோப்பில் காப்பி செய்து முடித்திருந்தாள். சாவியின் ட்ரேஸ் எடுத்து முடித்ததும் வேலை முடிந்தது என்று மது கண்காட்ட மீண்டும் அம்சவேணிக்கே தெரியாமல் சாவியை அவள் இடுப்பு கயிற்றில் முடிந்து வைத்தாள் அவந்திகா. அதற்கு பிறகு என்ன, கடமைக்கே என்று 1-2 போட்டோக்களை எடுத்த அவந்திகா, ஓகே ஆண்டி, இது போதும். ஆனா நைட்டு நீங்க மறக்காம இந்த ரூமுக்கு வந்துருங்க, நாம டெஸ்ட் ஷூட் வச்சுக்கலாம் என்று கூறிவிட்டு அம்சவேணியை அங்கிருந்து அனுப்பி வைத்தாள். அம்சவேணி கிளம்பியதும் அவசரமாக ரூம் கதவை தாளிட்ட மது, அவந்திகா, அதான் சாவியை எடுத்தாச்சுல, இதுக்கு மேல எதுக்கு நைட் வேற வர சொல்ற என்று குழப்பமும் சந்தேகமுமாக கேட்க அவந்திகா அதற்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தாள். மது, நைட்டு உன் சித்தி இங்க வர்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படியும் நைட்டு தான் அந்த பொண்ண ரூம்ல இருந்து வெளியே கொண்டு வரணும். அந்த சமயம் பார்த்து உன் சித்தி அந்த ரூமுக்கு போயிட்டா அப்புறம் சிக்கல் தான். அது மட்டும் இல்ல, அந்த ரூம் சாவி உன் சித்தி கையில தான் இருக்கு. அந்த பொண்ணு காணாம போச்சுன்னா முதல்ல உன் சித்திய தானே கேள்வி கேட்பாங்க. உன் சித்திக்கோ ஈஸியா நம்ம மேல சந்தேகம் வரும். இதுவே நைட் நாம 2 பேரும் உன் சித்திய வச்சு டெஸ்ட் ஷூட் பண்ணோன்னு வை, பொண்ணு காணாம போன நேரத்துல நாம உன் சித்தி கூட தான் இருந்தோன்னு அவங்களுக்கு நம்ம மேல பெருசா சந்தேகம் வராது. எல்லாத்துக்கும் மேல பின்னாடி உன் சித்திக்கு நம்ம மேல சந்தேகம் வந்தாலும் இந்த டெஸ்ட் ஷூட் பத்தி எல்லாருக்கும் சொல்லிருவோம்னு சொல்லியே அவங்கள ஆஃப் பண்ணிரலாம். அந்த பொண்ண பாத்துக்கிறத விட்டுட்டு மேக்கப் போட்டு போட்டோ எடுத்துட்டு இருந்தேன்னு உங்க சித்தியால யார்கிட்டயும் சொல்ல முடியாது. அதுக்குதான் சொல்றேன், நைட்டு அவங்க நம்ம கூட இருக்கிறது தான் நல்லது என்று அவந்திகா அவளின் திட்டத்தை கூறவும் முதலில் ஆச்சரியப்பட்ட மதுவோ மீண்டும் குழப்பமானாள். எல்லாம் சரி அவந்திகா, ஆனா அந்த ரூமை என் சித்தி மட்டும் காவல் காக்குறது இல்ல. வீட்டுக்குள்ள சித்தினா வீட்டை சுத்தியும் ஆளுங்க இருப்பாங்க. எப்படியும் விஷயம் தெரிஞ்சா எல்லாரும் மடக்கி பிடிச்சிருவாங்க. அப்படியே பஸ் ஸ்டாண்ட் வர போனாலும் அதுக்குள்ள சேஸ் பண்ணி புடிச்சிருவாங்கடி என்று மது நடக்க போவதை யூகித்து கூறினாள். இத பத்தி நானும் யோசிச்சேன்டி, அதுக்குதான் வேறொரு பிளான வச்சிருக்கேன். நைட்டு சேகர் லவரை யாரும் தேட போறதில்ல, ஒன்னத்தான் காணோன்னு எல்லாரும் தேடுவாங்க என்று அவந்திகா கூறவும் மதுவிற்கு மேலும் குழப்பமானது. என்ன எதுக்கு தேடணும், நான் இங்கதானே இருக்கேன் என்று மது கூற அவந்திகாவோ கிண்டலாக சிரித்தாள். அது நமக்கு தானே தெரியும். சரி சரி, ரொம்ப யோசிக்காத, நானே தெளிவா சொல்றேன். நைட்டு உன் சித்தியோட மாடியில இருக்கிற ஸ்டோர் ரூம்ல தான் டெஸ்ட் ஷூட் பண்ண போறோம். அங்கதான் யாருமே வரமாட்டாங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம ஆளுங்க உன்னை கடத்தியாச்சுன்னு உங்க அம்மாக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க.
ஏற்கனவே பயங்கர எமோஷனலா இருக்க உன் அம்மா திரும்பவும் உன்னை கடத்திட்டாங்கன்னு பயந்து போய் எல்லாரையும் டென்ஷன் பண்ணுவாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஆளுங்க திரும்பவும் உங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பணத்தை எடுத்துக்கிட்டு உங்க அம்மாவை மட்டும் தனியா தோப்பு பக்கம் வர சொல்வாங்க. ஆனா உங்க ஆளுங்களோ உங்க அம்மாவை தனியா அனுப்பாம மொத்தமா அங்க கிளம்பி போவாங்க. அப்போ எல்லாரோட கவனமும் உன்னை காப்பாத்துறதுல தான் இருக்கும். சோ அந்த டைவர்ஷனை யூஸ் பண்ணி சேகரோட லவ்வரை ஈஸியா கூட்டிட்டு போயிடலாம் என்று அவந்திகா முழு திட்டத்தையும் கூற மதுவிற்கு குதூகலமானது. சூப்பர் அவந்திகா, செம்ம, கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். ஆனாலும் வீட்லயும் ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்கள எப்படி சமாளிச்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு போக முடியும்? அதுவும் இல்லாம என்னை யாரும் கடத்தலன்னு என் சித்தி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டா இது நம்ம பிளான்னு தெரிஞ்சிராதா என்று மது சந்தேகம் கேட்க சேரில் ஹாயாக அமர்ந்த அவந்திகா அதற்கும் விளக்கம் கொடுத்தாள். என்னோட செல்ல மதுவே, உங்க சித்தி கண்டிப்பா அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை நீ உன் சித்தியோட தான் இருந்தேங்கிற உண்மைய சொன்னாலும் அதை கேட்டு எல்லாரும் உன் சித்தி மேலதான் கோவப்படுவாங்க. சோ உன் சித்தியே அவங்க மாட்டிக்க கூடாதுன்னு உன்கிட்ட உதவி கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்க அந்த நேரத்துல நாம அவங்கள மொத்தமா குழப்பி விடணும். நாம அவங்கள யோசிக்க விடாம கன்ஃபியூஸ் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் நாம என்ன நினைக்கிறோமோ அத உன் சித்தி வாயாலேயே சொல்ல வச்சிடலாம். சோ உன் சித்தி பிரச்சனை ஓவர். அடுத்தது வீட்ல இருக்க ஆளுங்க, அவங்கள ஜீவாவும் என் அங்கிளும் பாத்துப்பாங்க. அத பத்தி நாம கவலையே பட வேண்டாம் என்று அவந்திகா உறுதியாக கூறவும் மது சந்தோஷத்தில் குதிக்க ஆரம்பித்தாள். சூப்பர் டி, சூப்பர் அவந்திகா. அப்போ இன்னைக்கு நைட்டே எனக்கு இந்த வீட்ல இருந்து விடுதலைன்னு சொல்லு. இன்னைக்கு நைட்டே நாமளும் கிளம்பி போயிடலாம்ல. ஜாலி ஜாலி. அப்போ நாளைக்கு இந்நேரம்லாம் நாம சென்னையில இருக்கலாம் என்று மது சந்தோஷத்தில் ஆர்ப்பரிக்க மதுவை பிடித்து நிறுத்திய அவந்திகா, இல்ல மது, இன்னைக்கு நைட் அந்த பொண்ணு மட்டும்தான் இங்க இருந்து போக போகுது. நாம இல்ல. நாம இங்க இருந்து கிளம்புறது உங்க அம்மா கையில தான் இருக்கு என்று அவந்திகா புது ட்விஸ்டை வைத்தாள். அவந்திகா கொடுத்த ட்விஸ்டில் அதிர்ச்சி அடைந்த மதுவோ, என்னடி சொல்ற என்று சீரியஸாக கேட்க அவந்திகாவோ, நம்ம கையில எதுவும் இல்லடி என்பது போல கையை விரித்து காட்டவும் மதுவிற்கு மரண பீதியானது. கை கொடுக்க வந்தவளே கையை விரித்து விட்டால் தப்பி பிழைக்க வழி உண்டா என்ன? பாகம் 115. அவந்திகா கூறியதை கேட்டு மரண பீதியில் நின்று கொண்டிருந்த மதுவை பார்த்ததும் அவந்திகாவிற்கு சிரிப்பு வந்தது. மது, இப்போ எதுக்கு இவ்ளோ ஷாக் ஆகுற? இன்னைக்கு தானே போக முடியாதுன்னு சொன்ன. ஆனா நாளைக்கு நாம எல்லாருமே எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு ஜாலியா இங்க இருந்து கிளம்பலாம். அதுக்கப்புறம் உனக்கு எப்பவுமே பிரச்சனை வராது என்று அவந்திகா கூறவும் மதுவோ, எப்படி என்று அதே பீதியோடு கேட்டாள். அதுவா, அது எப்படின்னா, சேகர் இங்க இருக்கிற வரைக்கும் தானே சேகருக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க இவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நாளைக்கு விடியும் போது சேகரும் இங்க இருக்க மாட்டாரு, அதே மாதிரி அந்த பொண்ணும் இங்க இருக்காது. 2 பேரும் வேற ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இங்க உன்னோட அம்மா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? ஏற்கனவே அவங்க உங்க பாட்டிக்கு எதிரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உன்னை மறுபடியும் கடத்திட்டு போயிருக்காங்கன்னு ஓவர் எமோஷன்ல இருக்க உன் அம்மா உன்னை பார்த்ததும் அப்படியே பாசத்துல பொங்க ஆரம்பிப்பாங்க. அப்ப பார்த்து நீ கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாலே போதும், உன் அம்மாவோட மொத்த கோபமும் மத்தவங்க மேல திரும்பிடும். அதுக்கப்புறம் உன் அம்மாவே உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. எல்லாத்துக்கும் மேல இங்க நடந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எல்லாரும் நம்பிடுவாங்க. உனக்கு எந்த கெட்ட பேரும் வராது. எல்லாரோட கோபமும் சேகர் மேலதான் இருக்குமே தவிர ஓ மேலையும் உன் அம்மா மேலையும் இருக்காது. அதனால எப்ப வேணா திரும்ப நீ இந்த ஊருக்கு வரலாம், இவங்களோட சொந்தம் கொண்டாடலாம். உங்க குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் இருக்க உறவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா ஒண்ணு, சேகருக்கு தான் பிரச்சனை. ஆனா அதுக்காக நாம ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. இதெல்லாமே சேகரால வந்தது தானே. சோ இதுக்கான பொறுப்ப அவர் ஏத்துக்கிறது தான் சரியா வரும் என்று அவந்திகா பேசிக் கொண்டிருக்க மது அவந்திகாவை கட்டிப்பிடித்து கொண்டு கண் கலங்கினாள். அவந்திகா, நீ நிஜமாவே கிரேட் டி. என்னை காப்பாத்த சொல்லி ஒரே ஒரு போன் தான் பண்ண.
எனக்காக எல்லாரையும் கூட்டிட்டு இவ்ளோ தூரம் வந்திருக்க. இதுவே வேற யாராவதா இருந்தா ஃப்ரெண்ட காப்பாத்தனோமா கூட்டிட்டு போனோமான்னு இருப்பாங்க. ஆனா நீ நான் கேட்டுக்கிட்டதுக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுத்து அந்த பொண்ண காப்பாத்துறது மட்டும் இல்லாம எனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு இவ்ளோ தூரம் பண்ற. எப்படி அவந்திகா உன்னால இதெல்லாம் செய்ய முடியுது? எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிற என்று மது கண் கலங்க அவந்திகாவிற்கோ அவளின் சொந்த வாழ்க்கையை நினைத்து வேதனையாக இருந்தது. அவந்திகா சொந்தங்களை இழந்து தனியாக வாழ்பவளாயிற்றே, அவளுக்குத்தானே தெரியும் சொந்தங்களின் அருமை. மது, இல்லாதவங்களுக்கு தாண்டி இருக்கிறவங்களோட அருமை புரியும் என்று அவந்திகா அவளின் தனிமை வாழ்க்கையை மனதில் வைத்துக் கொண்டு சொல்ல மதுவிற்கோ அது புரியவில்லை. என்ன சொல்ற? புரியல என்று மது கேட்க அவளின் வருத்தத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு மதுவை விலக்கி நிறுத்தினாள். மது, என்னதான் உன் சொந்தக்காரங்க மோசமானவங்களா இருந்தாலும் அவங்கள ஒட்டுமொத்தமா விலக்கி வச்சிட முடியாது. சொந்தமில்லாம தனியா இந்த சமூகத்துல வாழ்ந்திட முடியாது. பொதுவா விடு, உன் அம்மாவை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க சொந்தம் வேணும்னு தானே உன் மேல இவ்ளோ பாசமா இருந்தாலும் உன்னை சேகருக்கு கட்டி வைக்க சம்மதிச்சிருக்காங்க. உன் அம்மாவை தூக்கி வளர்த்ததே உன் பாட்டி தானே. அப்படி இருக்கும்போது அவங்களையே எதிர்த்து பேசிட்டோம்னு உன் அம்மா முகம் எவ்வளவு வாடி போயிருந்தது தெரியுமா? இதெல்லாம் வச்சு பார்த்தா உங்க அம்மாவால இவங்களெல்லாம் விட்டுட்டு எதிர்த்துட்டு வாழ்றதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லடி. ஒருவேளை இந்த பழியெல்லாம் உன் மேல வந்து இவங்க உங்களை ஒதுக்கி வச்சா உன் அம்மா நிலைமை என்ன ஆகும்? அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க. உன் அம்மா வேதனை உன்னையும் பாதிக்கும் தானே. இதெல்லாம் யோசிச்சுதான் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். மது, ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கோ, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மோசமானவங்க கிடையாது. எல்லாருக்குள்ளயும் ஒரு மோசமான குணம் இருக்கலாம், ஆனா எல்லாருக்குள்ளயும் பாசமும் இருக்கத்தான் செய்யுது. அது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதெல்லாம் இப்போ உனக்கு சொன்னா உன்னால புரிஞ்சுக்க முடியாது. நீ இவங்க மேல எல்லாம் கோபமா இருக்க. சோ கொஞ்ச நாள் போகட்டும், ஒரு நேரம் வரும், அப்போ உனக்கே தானாவே புரியும். அதனால இப்போ நல்ல பிள்ளையா நான் சொல்றத மட்டும் கேட்டு கரெக்டா நடந்தா நல்லபடியா நம்ம பிளான செஞ்சு முடிச்சிடலாம் என்று அவந்திகா பேசுவதை கேட்ட மதுவிற்கு அவந்திகாவின் மீது பெரிய மரியாதையே வந்திருந்தது. அவந்திகா, நிஜமாவே நீ பெரிய மனுஷிதாண்டி. ஏதோ பல வருஷம் வாழ்ந்து முடிச்ச பாட்டி மாதிரி பேசுற. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறவரு ரொம்ப கொடுத்து வச்சவருதான். என்ன நடந்தாலும் எல்லார் பக்கமும் இருக்க நியாயத்தை யோசிச்சு சரியா நடந்துக்கிறியே. நிஜமாவே உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க உன் வருங்கால ஹஸ்பண்ட் புண்ணியம்தான் பண்ணிருக்கணும் என்று மது பெருமையாக கூறவும் அதை கேட்டு அவந்திகாவிற்கு சிரிப்பு வந்தது. ஆமா ஆமா, என் ஹஸ்பண்ட் கொடுத்து வச்சவருதான் என்று புன்னகைத்தவள், சரி மது, நீ முதல்ல சாவியோட அச்சை எடுத்த அந்த சோப்பு குடு, நான் அதை ஜீவா கிட்ட குடுத்துட்டு வந்துடுறேன். அப்பத்தான் சீக்கிரமா சாவி நம்ம கைக்கு கிடைக்கும் என்று அவந்திகா அவசரப்படுத்த மது அந்த சோப்பை அவந்திகாவிடம் கொண்டு வந்து கொடுத்தாள். அந்த சோப்பை வாங்கிக் கொண்டவள் நேராக அதை ஜீவாவும் அரவிந்தும் இருக்கும் அறைக்கு கொண்டு சென்றாள். அந்த அறையிலோ ஜீவாவும் அரவிந்தும் ஆளுக்கு ஒரு பக்கமாக அமர்ந்து கொண்டு போனை பார்த்து கொண்டிருக்க அவந்திகா வேகமாக அறைக்குள் சென்று கதவை தாழ் போட்டுவிட்டு கடுப்போடு பேசினாள். என்ன ஜீவா, 2 பேரும் ஹாயா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நமக்கு எவ்வளவு வேலை இருக்கு, இப்படி இருந்தா எப்படி என்று அவந்திகா ஆதங்கமாக கேட்க அவந்திகா பேசுவதை கேட்டு நிமிர்ந்து பார்த்தான் அரவிந்த். ஜீவாவோ சிரித்தபடியே அவந்திகாவை உட்கார வைத்தான். அவந்திகா, நோ டென்ஷன், நாங்க 2 பேரும் எங்க வேலையை முடிச்சிட்டு வந்துதான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சோப்பை குடுத்தீங்கன்னா சாவிய ரெடி பண்ண சொல்லிரலாம். ரஞ்சித்த கூட பின்பக்கம் வர சொல்லியாச்சு. எல்லாமே ரெடி, நீங்க தான் லேட்டு என்று ஜீவா கூற அவந்திகாவிற்கோ சங்கடமானது. அவந்திகா, நீ ஒரு லூசுடி. இவங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் உட்கார்ந்துருக்காங்க. இது தெரியாம எதுக்கு வார்த்தைய விட்டு ஒவ்வொரு முறையும் சூழ்நிலைய வியர்டாக்கிட்டு இருக்க? ஐயோ, அரவிந்த் சார் வேற முறைக்கிறாரே. சரி, சமாளிப்போம் என்றவள் அரவிந்தை பார்த்து புன்னகைத்து விட்டு, எனக்கு தெரியும் நீங்க 2 பேரும் எல்லாத்தையும் சரியா செஞ்சிருப்பீங்கன்னு, சும்மா காமெடிக்காக தான் அப்படி பேசினேன் என்றவள் அந்த சோப்பை ஜீவாவிடம் கொடுத்தாள். இந்தாங்க ஜீவா, சீக்கிரம் சாவிய ரெடி பண்ண சொல்லுங்க. அப்புறம் நான் ஒரு புது பிளான யோசிச்சு வச்சிருக்கேன், அதையும் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க என்றவள்
மதுவிடம் கூறிய பிளானை ஜீவாவிடமும் அரவிந்திடமும் கூறினாள். அவந்திகாவின் பிளானை கேட்ட இருவருக்குமே திருப்தியாகத்தான் இருந்தது. ஓகே அவந்திகா, நீங்க சொல்றதும் நல்ல ஐடியா தான். நாம எல்லாரும் இங்க இருந்து ஒன்னா கிளம்பி போறதை விட இது நல்ல பிளான் தான். இதனால ஃபியூச்சர்ல கூட மதுவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் மதுவோட சித்திய கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. கடைசி நேரத்துல அவங்க ஏதாவது சொதப்பிட்டா மொத்தமா கொலாப்ஸ் ஆகிடும் என்று ஜீவா பேசிக் கொண்டிருக்க அந்த நேரம் பார்த்து ஜீவாவின் போனுக்கு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜை படித்ததும் ஜீவா அவந்திகாவை பார்த்து, அவந்திகா, ஷேகர் ஃப்ரெண்ட் வந்துட்டாரா, நீங்க அங்கிளோட பேசிட்டு இருங்க, நான் இந்த சோப்பா அவர்கிட்ட சேர்த்துட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு அந்த அறையில் இருந்து கிளம்பினான். அவன் அங்கிருந்து போன பிறகு அவந்திகாவிற்கு அரவிந்தை பார்க்க கொஞ்சம் பயமாக இருந்தது. ஐயோ, இந்த ஜீவா வேற அரவிந்தோட என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாரே, இப்போ என்ன பண்றது, பேசாம இங்கிருந்து கிளம்ப வேண்டியதுதான் என்று அவந்திகா அங்கிருந்து கிளம்ப போக அவந்திகா கதவருகில் சென்றதும் அரவிந்தோ மயங்கி விழுந்தான். அரவிந்த் கீழே விழுந்த சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த அவந்திகா அரவிந்த் மயங்கி விழுந்திருப்பதை பார்த்ததும் பதறிப்போய் அரவிந்திடம் ஓடினாள். சார், என்னாச்சு? ஐயோ சார், எந்திரிங்க சார், உங்களுக்கு என்னாச்சு என்று அவந்திகா அழுகும் நிலைக்கு சென்றிருக்க அரவிந்தோ மயக்கத்திலிருந்து எழுவதாகவே தெரியவில்லை. ஐயோ, அரவிந்த் மயக்கம் போட்டுட்டாரே, இப்ப நான் என்ன பண்றது என்று அவந்திகா வேகமாக சொம்பில் இருந்த தண்ணீரை கொண்டு வந்து அரவிந்தின் முகத்தில் தெளிக்க அரவிந்தோ அப்பொழுதும் கண் விழிப்பதாய் தெரியவில்லை. என்னது, தண்ணி தெளிச்சும் கண்ணு முழிக்கலையே, என்னவா இருக்கும்? கடவுளே, அரவிந்த் சாருக்கு ஒன்னும் ஆகியிருக்க கூடாது. சார், உங்களுக்கு என்னாச்சு? இப்போ நான் என்ன பண்ணுவேன் என்று அவந்திகா டென்ஷனில் பதறிக்கொண்டிருக்க எதச்சையாக அரவிந்தின் கால் விரல் அசைவது அவந்திகாவின் கண்ணில் பட்டது. என்ன இது, அரவிந்த் கால் விரல் அசையுது? மயக்கத்துல இருக்கும்போது உடம்பு அசப்பாங்களா என்ன என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்க அரவிந்தின் உதட்டில் ஒரு ஈ உட்காரவும் அரவிந்த் மெதுவாக உதட்டை சுளிக்க அதையும் அவந்திகா தெளிவாக பார்த்து விட்டாள். ஓஹோ, அரவிந்த் சார், இப்போதான் எனக்கு புரியுது. உங்களை மத்தவங்க முன்னாடி நடிக்க சொன்னா நீங்க என்கிட்டயே நடிக்கிறீங்களா? உங்களை என்ன பண்றேன் பாருங்க என்று நினைத்து கொண்டவள் அதற்கு மேல் வேண்டுமென்றே அரவிந்தை வம்பிழுக்க ஆரம்பித்தாள். அச்சச்சோ, இப்ப என்ன பண்றது? அரவிந்த் சாருக்கு என்னவோ ஆச்சே. இப்போ நான் எப்படி மதுவை காப்பாத்தி கூட்டிட்டு போவேன்? இப்ப என்ன பண்ணுவேன் என்றவள் மெதுவாக தலையில் அடித்து கொண்டு, ச்சே, நான் எதுக்கு டென்ஷன் ஆகணும்? எனக்கு தான் ஜீவா இருக்கார்ல. அரவிந்த் சார் மயக்கம் போட்டா என்ன, இப்போதான் ஜீவா என் கூட இருக்காரே, அவரு எல்லாத்தையும் பாத்துப்பாரு. அரவிந்த் சார் முழிச்சிருந்தா மட்டும் என்ன, சும்மா எல்லாரையும் முறைச்சுதான் பாத்துட்டு இருப்பாரு. இவரால ஒரு யூஸும் இல்ல. இவர் மயக்கம் போட்டதே நல்லதுதான் என்று அவந்திகா வேண்டுமென்றே அரவிந்திற்கு நன்றாக கேட்கும்படி கூறவும் அதை கேட்டு அரவிந்திற்கு கோபமாக வந்தது. அரவிந்தின் கோபம் அரவிந்தை யோசிக்க விடாமல் செய்தது. கோபத்தில் வேகமாக எழுந்து நின்றவன் அவந்திகாவை அவன் பக்கமாக இழுத்தான். என்ன சொன்ன? நான் யூஸ்லெஸ்ஸா? உனக்கு அந்த ஜீவா இருந்தா போதுமா என்று அரவிந்த் கோபமாக கேட்க அவந்திகாவோ அரவிந்தை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாள். சார், நல்லா ஏமாந்தீங்களா? நீங்க மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சா நான் ஏமாந்துருவேனா? அதுக்குத்தான் திரும்ப நானும் அப்படி பேசி நடிச்சேன். இப்ப தெரியுதா இந்த அவந்திகா யாருன்னு? என்கிட்ட எல்லாம் உங்க டிராமா பலிக்காது என்று அவந்திகா அரவிந்தையே ஏமாற்றிய சந்தோஷத்தில் நக்கலாக பேச அரவிந்தோ, அப்படியா, ஏமாற மாட்டியா? அப்போ எதுக்கு நான் மயக்கம் போட்டு விழுந்தேன்னு நினைச்சு அப்படி அழுது கத்துன என்று பதிலுக்கு அவந்திகாவை நக்கல் அடித்தான். அது நான் எங்க அழுது கத்துன, நீங்க கனவு கண்டிருப்பீங்க. நான்லாம் அழவும் இல்ல, கத்தவும் இல்ல. அதுவும் இல்லாம நீங்க மயக்கம் போட்டதுக்கு எதுக்கு நான் அழணும் என்று அவந்திகா சப்பக்கட்டு கட்டவும், அப்படியா, நான் மயக்கம் போட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா என்று புருவத்தை உயர்த்தி கேட்டான் அரவிந்த். அவந்திகாவோ வேண்டுமென்றே இல்லை என்பது போல தலையாட்டவும், ஓ, அப்போ எனக்கு என்ன ஆனாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்று அரவிந்த் மீண்டும் கேட்கவும் அவந்திகா ஆம் என்பது போல் தலையசைத்தாள். அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா
அப்ப உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துதான் ஆகணும் என்றவன் அவந்திகாவை இழுத்து அணைத்து அவளின் உதட்டில் அழுத்தமாக முத்தமிட ஆரம்பித்தான். அவந்திகாவோ இந்த திடீர் முத்தத்தால் திணறிப் போனாள். அவந்திகா இந்த முத்தத்தை, அதுவும் இப்படி ஒரு சூழ்நிலையில், கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அரவிந்திடமிருந்து விலக அவந்திகா முயற்சி செய்ய, அரவிந்தோ அவளை சுவற்றோடு சாய்த்து லாக் செய்து மீண்டும் அவந்திகாவின் உதடுகளை சிறைப்பிடித்து தனதாக்க ஆரம்பித்தான். இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிளுப்பு கேக்குது, சீக்கிரம் முடிடா என்பது போல அவந்திகாவின் இதயம் தாறுமாறாய் துடிக்க, அரவிந்தோ சலிக்காமல் முத்தத்தில் முத்து குளித்துக் கொண்டிருந்தான்.